இன்றைய சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயமலி ஜெயமலர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் மற்றவர் சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வளமை போலவே முதல்ல 3 சொற்களை கண்டுபிடிக்கிற விளையாட்டுக்கு போகலாம். எல்லோரும் கவனமாக கேளுங்கள். வளமை போலதான். ஆனா 3க்கும் பதில் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வாய் திறக்கணும். அப்படி 1 2 நாங்க இழுத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்குமே புள்ளி. இதை சொல்லி சொல்லி உங்களுக்கு வாய் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வாய் தெரிஞ்சு போச்சு. இது முதலாவது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். ஒன்றும் கொடாதவனை இப்படி சொல்லுவீங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்காதவனை இப்படி சொல்லுவார்கள். 2வது ஆண் குழந்தைகளை குறிக்கும் ஒரு சொல். முதலாவது ஒன்றும் கொடாதவன். ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடாதவனை இப்படி சொல்வார்கள். 4 எழுத்துக்களை. 2வது தரவு ஆண் குழந்தைகளை இப்படி சொல்வார்கள். ஆண் குழந்தைகளை. 3வது குறவனை இப்படி அழைப்பார்கள். அதாவது குறவன் குறத்தி என்று இருக்கின்றானே, அதுல குறவனை இப்படி அழைப்பார்கள். 4 எழுத்துக்கள். ஒருவருடைய ஆண் குழந்தையை இப்படி சொல்வார்கள். ஆண் குழந்தைய ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே அது அந்த அப்படியான ஒரு சொல்லி இருக்கவை. நான் சொல்றேன் கஞ்சன். நான் சொல்றேன் கஞ்சன், குஞ்சன், மிஞ்சன் சொல்றேன் குறவனுக்கு. அந்த வழியில் வராது. ஆனால் அந்த கடைசி எழுத்து சரி. கொடாதவன். ஒன்றும் கொடாதவன். ஒன்றும் கொடாதவன். வணக்கம் ஜெயமல, திருப்பி இருக்கா சொல்றீங்களா? 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது தரவு வந்து ஒன்றும் கொடாதவன் சொல்றது. திருப்பி இருக்கா சொல்றீங்க? மன்னிப்போம். முதலாவதுக்கான தரவு ஒன்றும் கொடாதவன். ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடாதவனை இப்படி சொல்லுவினோம். 2வது ஆண் குழந்தையை சொல்ற ஒரு சொல். 3வது குறவனை இப்படி அழைப்பார்கள். 3வது என்ன? குறவன். குறவன் குறத்தின்னு இருக்குதானே, அந்த குறவனை இப்படி அழைப்பார்கள். ஆண் குழந்தைகளை அதை நேரடி சொல்ல இல்ல அதாவது மகன் என்றால் அது இப்படியான சொல்லி இருக்கு. மகனுக்குரிய சொல். எல்லாம் அகராதி சொல்லா? ஆமா, அகராதி சொற்கள்லாம். இப்ப கருமன் தருமன் விடுமன் சொல்றேன். நான் சொல்லி பார்க்கிறேன். கஞ்சன், குஞ்சன், பஞ்சன். அது வந்து போயிட்டுங்கோ. வாணிமொழி அவர்கள் சொன்னதுல கடைசி 2 எழுத்தும் சரி. ஓ, நான் தான் முதல்லையும் என்ன கண்டுபிடிச்சேன். இப்ப 2வது கண்டுபிடிச்சிட்டேன். சொன்னீங்க? நான் தரும் மண் மண் இல்ல 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 அப்படின்னு நான் மாறச்சு இல்லையா?
மானா வராது. நான் யோசிக்கல. ஓகே, ம், இந்த மட்டும் சரி. கொஞ்சம் அந்த மூன்றாவதுக்கான தரவை நான் இலகுபடுத்தி தரேன். அந்த குறவனை இப்படி மலைப்பார்கள் என்றதுக்கு இது ஒரு காட்டு மிருகம். இந்த கடைசி எழுத்து வாணிமோகன் போட்டு எழுத்த போட்டு சொல்லப்படும். ஓகே. கடைசி எழுத்து இதை மாத்தி அதை சொல்லலாம் போட்டா சரி. இந்த குறவனை இப்படி மலைப்பார்கள் என்றதுக்குரிய தரவு தான் இப்ப சொன்னேன். நாலு ஒரு காட்டு மிருகத்தை யோசிங்க. சொல்லுங்க. ஏமரக்கா நான் நடுக்கையெல்லாம் இருக்குல்ல குறவனை அழைக்கிறதுல சிங்கன் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு. அதைத்தான் சொல்லியிருந்தேன். ஆமா, சிங்கன் முதலாவது ஆண் குழந்தைக்கு தெரியல. அந்த அந்த எழுத்த போட்டு சொல்லுங்க. ரெண்டு சும்மா சொல்லி அங்கன் முதலாவதுக்கு அங்கன் சொல்லி பாக்குறேன். கடைசிக்கு மங்கன் என்று சொல்றேன். கொடுக்காதவனுக்கு மங்கன். ரெண்டாவது ஆண் குழந்தைக்கு என்ன சொல்றீங்க? அங்கன் அங்கன் நானா போட்டேன். ஓகே, மற்ற முதலாவதுக்கு மங்கன் மங்கன். நீங்க ரெண்டுக்கு சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். அங்கன் சிங்கன் சரியான விடைகள். முதலாவதுக்கு விடை தர வரவில்லை இன்னும். பெங்கன் என்று வருமா? பெங்கன் இல்ல, நான் சொல்லி பார்க்கிறேன். கங்கன், அங்கன், சிங்கன். தவறு, அதுவும் தவறு. மானா மங்கன் போட்டு பாக்குறேன் முதலாவதுக்கு. அதுவும் தவறு. ஆனா உங்களோட தேவாரம் ஒன்றுல அந்த சொல்லு வந்த கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு. வானா வானா போட்டு பாக்கவா? வானா அதுவும் தவறு. ஒரு தேவாரத்துல இந்த சொல்லு வந்த நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அங்கன் பங்கனோ கானா? இல்ல இல்ல, தானா இல்ல. பானா சரி, பங்கன். அதைத்தான் சொன்னேன். பங்கன். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பங்கன் தான் அதுக்கான சரியான சொல்லு. அதுக்கான விடைகள் பங்கன், அங்கன், சிங்கன். அங்கன் என்று சொல்றாங்க பிள்ளைகள். அங்கன்டா ஆண் பிள்ளையில சொல்றது, மகனை குறிக்கிற சொல் அங்கன். சிங்கன் என்றது குறவனை குறிக்கிற சொல். மற்றது கேள்விப்பட்டது புறவனை கொடுக்கிற சிங்கன் சிங்கத்தின்னு சொல்லுவார்கள். பங்கன் என்ன? பங்கன், அங்கன், மற்றது சொல்லல. விலங்கை இல்ல. அது என்ன சத்தம்? இது பக்கத்து வீட்டுல சத்தம் புறா திடீர்னு எனக்கு தெரியல. வெள்ள அடிக்கிறாங்க யாரு? இல்ல இல்ல, ஏதோ கிரைண்டர் சத்தம். ஆமா, என்னது? ஏதோ அரைக்கிற சத்தம் மாதிரி தெரியல. இல்லாம இப்படியே இருப்பாங்க. அரைக்கிற எல்லா ட்ரில்லர் சத்தம் மாதிரி. ஆமாம், அதான். ஏதோ ஓட்ட ஓடுற மேல. ஓகேயா? பயந்துட்டீங்க. காலையில திருப்பி வருது தெரியல, பக்கத்து வீட்டுல சத்தம் போடுறாங்க. கதவுல இறுக்கி பூட்டிட்டு வரேன்னு பாப்போம். இல்ல இல்ல, அது பக்கத்துல வீட்டு வேலையில செய்யறான். அந்த ட்ரில்லர் சத்தம் தான் கேட்டது. அப்படி என்னதான் நினைக்கிறேன். இந்த பெரிய துளைக்கிறாங்க பக்கத்துல. ஓகே, நாங்கள் ரெண்டாவதுக்கு போகலாம். இது 4 எழுத்துக்கள் தான். தட்டுறான் திருப்பி. முதலாவது தரவு வந்து ஒன்றாக தொடர்புபடுத்தப்பட்ட நிலை. ஒன்றாக தொடர்புபடுத்தப்பட்ட நிலை. தொடர்புபடுத்தப்பட்ட நிலை. இரண்டாவது, நிலம் பொருள் முதலியவற்றின் மீது ஒருவருக்குள்ள உரிமை. நிலம் பொருள் முதலியவற்றின் மீது ஒருவருக்குள்ள உரிமை. மூன்றாவது, மன ஒருமைப்பாடு. சொற்கள் எல்லாம் மன ஒருமைப்பாடு. 4 எழுத்துக்கள். முதலாவது ஒன்றாக தொடர்புபடுத்தப்பட்ட நிலை. இரண்டாவது, நிலம் பொருள் முதலியவற்றின் மீது ஒருவருக்கு உள்ள உரிமை.
மூன்றாவது மன ஒருமைப்பாடு. மன ஒருமைப்பாடு. மன 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 ஒருமைப்பாடு. நாலெழுத்து. இது வந்து பங்கம் பங்கமா இருந்தா வருமோ? நேர்த்தி சொல்ல இல்ல, இது நேரடிச்சிருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் தான். நிலம், பொருள் முதலியவற்றில் உள்ள ஒருவருக்கு உள்ள உரிமைன்னு சொல்றது. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றது அப்படியே இருக்கும். உரிமையாளர் ஒரு மூன்றெழுத்து சொல்லா நான்கு எழுத்துக்கள். நான்கு எழுத்து. மன்னிப்பு. இவ்வளவு கஷ்டமா? ஒன்றும் பிடிக்கலையே. ஒன்றாக தொடர்புபடுத்தப்பட்ட நிலை. நான் சொன்னா டக்குன்னு வந்துடும் எல்லாம். இணைப்பு ஒண்ணு எழுதுறாங்கம்மா. அந்த இணைப்புக்குரிய இன்னொரு சொல்ல பாருங்க. இணைப்பு அதுக்குரிய இன்னொரு சொல்ல பாருங்க. பொருத்தல். வடிவா சொல்லுங்க. மூணு நெஞ்சு படி சொல்லுங்க வடிவா. இந்த அதுக்கு அமையிற மாதிரி வந்துட்டீங்க. ஆனா ஒரு சின்ன கடைசி எழுத்த கொஞ்சம் திருத்தினா சரி. சரி, ஓகே. மூண்டையும் படிவா சொல்லுங்க. பொறுத்து, உருத்து, மற்றது மன ஒருமைப்பாடு. அதுக்குள்ளே விட இருக்கு. ஒருப்பு. ஓனாவோட சொல்லுங்க பெருசா. கருத்துன்னு சொல்லி பாக்குறேன். கருத்து சிவமணி அவர்கள் சொல்லுங்க பெருசா. ஒருப்பு. ஓனாவிடம் ஒருப்பு. உடைமை. எழுத்த மாத்துறீங்க வந்து பொறுத்து ஒருத்து ஒருத்து உருத்து கருத்துன்னு சொல்றேன். வாழ்த்துக்கள் விட வந்துடுது. வாணிமன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பொறுத்து உருத்து சரி. இவர் ஒருத்து சொல்லியிருந்த சிறப்பான வாழ்த்துக்கள் மூவருக்கு. முதலாவது என்ன விட? முதலாவது பொறுத்து, பொறுத்துறது, ஒன்றோட ஒன்று இணைக்கிறது. இணைப்புண்டா பொறுத்து. இரண்டாவது உருத்து. இரண்டாவது உருத்து. நிலம், பொருள் முதலியவற்றுள்ள உரிமை உருத்து. மூன்றாவது மன ஒருமைப்பாடு. ஒருத்து மனமா ஒருத்து நிக்கிறது. ஒருத்து. ஓகே, நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். இதுவும் 4 எழுத்துக்கள் தான். 4 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு கலப்பு பொருள். கலந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து கலப்பு பொருள். இரண்டாவது முள்ளில் இருக்கும் இதனால்தான் கொதிவலி அதிகம். முள்ளில் இருக்கும் இதனால்தான் அந்த முள்ளு குத்துனோன்னு எங்களுக்கு கொதிவலி வாரதானே. அப்ப இதனால்தான் அந்த கொதிவலி அதிகம். மூன்றாவது பூமிக்கு இருக்கும் ஒரு விசேடமான ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்ல. அந்த பூமிக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நான்கு எழுத்துக்கள் தான் இது. ஓகே அஜாமல் அவரோட நீங்க பகுதி சத்தம் பண்ணுவீங்களா தானே? இப்ப இல்ல இல்ல, அது வீட்டு வேலை போடல. நானே பயந்துட்டேன். அவ்வளவு பெரிய சத்தம். இல்ல, அது வீட்டு வேலையை செய்த சத்தம். வீட்டு வேலைதான் பெரிய. இந்த சுவர்ல ஆணி ஏதோ ரோட்டை போட்டுருக்காங்க. நான் சும்மா சொல்லி பாக்குறேன். இந்த பூமிக்கு வந்து ஈர்ப்பு, கார்ப்பு, அந்த முள்ளில இருக்கிறது கார்ப்பு, கலப்பு பொருள்
தெரியல ஓர்ப்பு நான் சொல்லுகிறேன் கலப்பு பொருள் வார்ப்பு என்று சொல்றேன். பார்ப்பா இருக்கலாம். ஆமா. தவறு. ஒன்று மட்டும் சரி. என்னுடைய இருக்கிற பதில் வந்து ஒன்று சரி. ஈர்ப்புன்றது சரி. அந்த முள்ளில குத்துனா ஏதோ சொல்லுவீங்க கேர்ப் இருந்தா கடுக்குமோ நான் சொல்றேன் மேக்ரத். கார்பன்டா சொல்றோம் அதை இல்லையே. வார்ப்பு ஆர்ப்பு 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 ஆர்ப்பு. ஆர்ப்பு யார் சொன்னது? நான் பத்மினி பத்மினி அக்கா. இப்பு ஆர்ப்பு எனக்கு கேர்ப் மாதிரி இருந்தது வேற இல்ல எப்படியா ஞாபகம். ஆனா ஒன்றுக்கு வேற இல்லை இன்னும். வார்ப்பு பிள்ளையா? பூமிக்கு இருக்கும் சிறப்பா. வணக்கம் அது வந்துட்டு கலப்பு பொருள் தான் இன்னும் வேற இல்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு மற்ற கேள்விகள் ஒன்று நான் கேட்கல. நான் சேர்ப்பு என்று சொல்றேன். கேள்வி என்னன்னு தெரியாது. சேர்ப்பு செய்ய சொல்றேன். அதான் வருமா. ஓகே. சேர்ப்பு சேர்ப்பு ஆர்ப்பு ஈர்ப்பு. சேர்ப்பு ஆர்ப்பு ஈர்ப்பு தான் அதுக்கான விடைகள். நான்காவது கேள்விக்கு போகலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு திடீரென ஏற்படுவதும் வலியை தருவதுமான தசை இறுக்கம். திடீரென்று ஏற்படுவதும் வலியை தருவதுமான தசை இறுக்கம். மற்றது 2வது சிறிய அளவிலான ஒழுக்கு. சிறிய அளவிலான ஒழுக்கு. ஒழுக்கு இப்ப தண்ணி சின்ன சின்ன ஒழுக்கு அது. மற்றது வந்து 3வதுக்கானது பிளத்தினால் உண்டாகும் படு. கையில காயத்தை வெட்டினோம்னு சொன்னால் அதுல ஒரு அடையாளம் இருந்தானே அந்த படு. 3வது பிளத்தினால் உண்டாகும் பாடி. ஒரு மரத்தை கீறி விட்டம் என்றால் அதுல ஒரு அந்த அடையாளம் ஒன்று வருந்தானே அது மாதிரி இப்ப எங்கட உடம்புலும் அப்படி வரலாம். அந்த வடுவைத்தான் அப்படி சொல்றதா. முதலாவது திடீரென ஏற்படுத்துவதும் வலியை தருவதுமான தசை இறுக்கம். 2வது சிறிய அளவிலான ஒழுக்கு. அதாவது எல்லாரும் ஊறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். தண்ணி ஏதாவது கசிஞ்சு ஊறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். நான் 2க்கு சொல்லி பாக்குறேன். முதலாவது நசிவு, 2வதுக்கு கசிவு, 3வதுக்கு சும்மா சொல்றேன் பசிவு. பொசிவு என்று சொல்லி பாக்குறேன். திடீரென ஏற்படுறது நான் பொசிவு சொல்றேன். தவறு. நீங்க சிவமணி அவர்கள் சொன்னதுல ஒன்றுதான் சரி. கசிவு மட்டும் சரியா? கசிவு மட்டும் சரி. பொசிவு பிள்ளையா? பொசிவு அது பிள்ளை. திடீரென அசைவு. அசைவு அதுன்னு பிளத்திலால் உண்டாகும் பாடு இன்னும் வரையில. மற்றது திடீரென்று ஏற்படுதா வேலி. அதாவது இந்த தசை பிடிப்பதில் வாராதான் எங்களுக்கு அந்த மச அதை இப்படின்னு சொல்லுவோம். மசிவு என்று வருமாமா? இல்ல கசிவு பாதம் சரியா? கசிவு அந்த பதம் சரி. அவர் 1க்கு சரி சொல்லிட்டார். 2க்கு சொல்லுங்க. அப்ப ஆனா போட்டு பார்ப்போம். அசிவு ஹசிவு அசிவு ஹசிவு. 3வதுக்கு நசிவு சொன்னா நசிவு சொல்லி இருந்தாரா? அது சொல்லியிருந்தார். அது தவறு. ஓகே. நான் நோனா போடுறேன். நோசிவு. அதுவும் தவறு. மசிவுன்னு சொல்லியாச்சு. இது வேற என்ன? முசிவு வருமா? முசிவு இல்ல. தசிவு. தசிவு அதுவும் தவறு. இறுக்கமான அந்த நோவுக்கு தான் சொல்றதா? தசை பிடிப்ப அந்த இந்த பேர் சொல்லி இந்த நோய் என்று சொல்லுவினோம். நோய் ஆக்களை கதைக்கிறது அந்த இப்படியா நோய் என்று சொல்லுவினோம். என்ன சொல்றீங்க? பீனாவா? தவறு. நான் சொல்றேன் வீணா சொல்றேன். பிசிபு தவறு. வீணாவும் பிள்ளையா? இசைவு நீனா பிள்ளைய சொல்லிவா. என்ன சொல்ல வரக்கூடாது. முசிவு அதுவும் தவறு. அப்பா இசைவும் தளவு என்ன? நிமிஷக்கா திருப்பி இருக்கா சொல்லுங்க. நீங்க சொன்னத திருப்பி சொல்லுங்க. ஒரு என்ன எழுத்து சொன்னீங்க?
ஈனா சீனா பூனா சொன்னேன் இசைவு. ஈனாவா? ஓ அது சரி. இசிவு சரி. இசிவு எதுக்கு இசிவு வரும்? நோயண்டு கவலைப்படலையா நீங்க? இசிவு நோயண்டா ஓ இசைவு. ஓ ஆ. இசைவு. தெரியல அது என்ன முதலாவதுக்கா? ஓ இசைவு கசிவு மற்றதுக்கு பீனா வருமா பிசிவு? வடுவுக்கு இல்ல. இசைவு இப்ப கசிவு மூன்றாவது இந்த இதுக்குத்தான் வர கிடக்கு என்ன ஆம். வடு வடு வடுவுக்கு. இப்ப ஒரு ஆபரேஷன் செய்த இடத்துல ஒரு வடு ஒன்று இருக்குதானே, அது மாதிரி ஒரு மரத்தை ஆமா. வெட்டினாலும் அது பிளந்து போய் அப்படியே இருக்கும். அப்ப அப்படியே காயம் வந்து. ஓ மீனா சொல்லியாச்சா மிசிவு? அதுவும் தவறு. கசிவு கசிவுதான் முதல் சொன்னேன்னா தசிவு பழத்தவர். பசிவு பசிவடு வருமா பானா போட்டு பசிவு. கசிவு இல்ல. சொல்லியாச்சு. நான் திசிவு தீனா போடுறேன். அதுவும் தவறு. இசைவு கசிவு முசிவு உசிவு அல்லாட்டி ஊனா நசிவு ஊனா நசிவு வருமோ நாள? இல்ல, அது முதல் சொன்னதானே, அது ஓ தவறு. ஓ ஓ சாணாவும் சொல்லியாச்சா சசிவு? உசிவு ஊனா அதுவும் தவறு. என்ன 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 சொல்லும் வந்தது போல எனக்கு. என்ன உயிரெழுத்துலையா? நூனா நுசிவு நூனா அதெல்லாம் இல்ல. இன்னும் என்ன எடுத்து தான் வரணும். அப்ப பீனா வரும் பிசிவு புசிவு சொல்லியாச்சு. அதுவும் தவறு. அப்ப பூனா சொல்றோம் புசிவு. பூனா சொல்லலாமே புசிவு. இல்ல. ஓ வாணின்னு சொல்றீங்களோ? அப்ப கோனா கொசிவு. இல்ல. ஒரு செஞ்சு போச்சு. நசிவு முதலாவது இடத்துல தான் தொடங்கும். அசிவு ஆனா ஓனா ஒசிவு. இல்ல இல்ல, உயிரெழுத்து இல்ல, மற்றது இல்ல, மெய் எழுத்துகளுக்குள்ள முதலாவதுல தொடங்கும். அப்ப கூனா குசிவு. பூனா முதல்லையா தொடங்குது உங்களுக்கு? காணா கானா தான் தொடங்கும் முதல்ல. அப்ப கசி கானா காணா. கசிவு இல்ல, சொல்லியாச்சு. கசிவுப்புல அது மாதிரி வர முதலாவது கானா இடத்துல. மானா அப்ப ஏனா இசைவு அப்ப கவுசிவு வரும். ஏனா வரும் மெய் எழுத்து வேணான்னு யார் சொல்லி தந்தா உங்களுக்கு? அதுதான் சசிவு ஓனா வரும் நான் கிசிவு சொல்லி பாக்குறேன். கிசிவு கீனா கிசிவு கீனாவா முதல்ல தொடங்குறது உங்களுக்கு? ஐயோ. கானா கவனா கீனா. பசிவு பசிவு பானா வராது. கசிவு அந்த தானா வரிசையிலே வருதா? மசிவு மசிவு இல்ல. வசிவு என்ன சொல்லுங்க, நினைவுசக்கா சொல்லுங்க. வசிவு வசிவு. பானா தான் சரி. வசிவு வானா நான் சொல்லி இருந்தேனே முதல். நீங்கள் இல்லையீங்க. இல்ல. வானா சொன்னேன் நான் கேட்டு பாருங்க. நீங்க பானா மறுபடியும் சொல்லி இல்ல. நான் இப்பதான் கேக்குறேன் பானா. இல்ல நான் வசிவு சொன்னேன். நான் நீங்கள் கேட்கல இல்லையீங்க. முதல் இடத்துல நீங்க சொல்லவே இல்ல. இடையில இடையில தான் சொல்லி இல்ல இல்ல நான் வசிவு சொன்னேன். நீங்கள் மறுபடியும் கேளுங்க. ஓகே பரவாயில்ல. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். கடைசி கேள்விதான். இது 3 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு பயனின்மை. இதால எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு, அது ஆக்கலாம் இருக்கலாம், பொருளாம் இருக்கலாம், பயன் இல்லைன்னு சொன்னால் அதை சொல்லுவோம். இப்படி ஒரு சொல்ல வச்சு. இது ஒரு கலையம். கலையம் 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 கலை கலையம்னு சொல்றோம்னா அந்த பானை சட்டி அப்படியான கலையம் சொல்றதானே. கலையம் கலையம் ஓ. 3வது புத்தி கூர்மை உள்ளவன். இது 3ம் சரியான இலக்குவானது பார்ப்போம். ஒரு ஆளே 3ஐயும் சொல்லுங்க. இழுக்க வேண்டாம். அதுல இருந்து மூன்றும் நேரடி சொல்லுகளா? நேரடிச்சிருக்கணும். 3 நேரடிச்சிருக்கணும். கலசம் கலசமும் மற்றது என்ன? பயனின்மை என்ன பயனின்மை? கலையம் மண்டலி கலையம் கலையம். பையன். லானா லானாவா? சின்ன லானா. ஓ கலையம். அடுத்தது அடுத்தது புத்தி கூர்மை உள்ளவனை இப்படி சொல்லுவினும். புத்தி கூர்மை உள்ளவனை சொல்லுவினம். நல்ல சுறுசுறுப்பாய் இயங்கக்கூடிய ஆக்களையும் சொல்லுவினம். அப்படியான ஆக்களை சொல்லுவினம். நான் சொல்லிடுவேன். 3வதுக்கு கெட்டி சொல்றேன். கெட்டிக்காரன்னு சொல்றாங்க. கெட்டி. 2வதுக்கு சட்டி சொல்றேன். சட்டி.
மூன்றாவதுக்கு மட்டி பயன்மைக்கு மட்டி சொல்றேன். மட்டி சட்னி நான் நான் மூன்றும் வட்டி பிள்ளை சொல்றேன். நான் வச்சுக்கிற பதில் அதுக்குள்ள இல்ல மூன்றும் பிள்ளை விடலையில. மூன்றும் பிள்ளை நான் வச்சுக்கிற சொல்லு ஒன்றும் அதுக்கு நீங்க சொன்னதுக்குள்ள இல்ல. சரியா. மேன்மை நானும் வட்டி சட்டி கட்டி தான் எடுத்தேன். சொல்லுங்க நீங்க இல்ல அவ சொன்னது பிள்ளை நீங்க சொல்லுங்க அது. வட்டி பிள்ளையா? இல்ல சரி சொல்லுங்க. வட்டி முதலாவது பயனில்லாதவன் வட்டி, கலையம் வந்து சட்டி, புத்தி கூர்மை உள்ளவன் கட்டி வரும் தானே. நான் கடைசிக்கு சுட்டி என்று சொல்றேன். சுட்டி சுட்டி வரும். ஆமா. ரத்னி அவர்கள் சொன்னது சரி. நீங்க சொன்னதுல வெட்டி சரி. சட்டி சுட்டி சட்டி சரி. ஆனா நான் இன்னொரு சொல்லு வச்சுக்கணும் அதே மாதிரி. மூணா இட்டனா டீனா முட்டி 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 வரும் அல்லதும் முட்டி தான் அது. இல்ல ஆனா சட்டியும் சரிதான். ஆனா நான் நான் உங்களுக்கு தரவு திரைக்க சொன்னது சட்டி வர செய்யற கதையை நான் அப்படியா சட்டி வராது அப்படித்தானே. வட்டி முட்டி சுட்டி. ஆமா. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த பகுதி முடிஞ்சது. நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். எழுந்த உடன்படியே கூப்பிடுறேன். ஓகே. யாரு சட்டி வடிக்கிறது? சட்டி என்ன சட்டி வடி வருது? ஓஹோ நீங்க தானே. ஓகே. இப்ப சிவமணி அவர்களுக்கு சொல்ல எழுதுங்க எழுத்துக்களை. முதலாவது வந்து தீனா, தீயதிக்கு வர தீனா, சின்ன இல்லன்னா பல்லுக்கு வர. மற்றது கோவென்னா, கோழிக்கு வர கோவென்னா. மற்ற பந்துக்கு வர இந்தன்னா, மரத்துக்கு வர சானா, அக்காக்கு வர இக்கன்னா, மற்ற மரத்துக்கு வர மானா. முழந்தான். மந்திர கோல், மந்திர கோல். வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்த ஆள் வந்து தவமலர் அவர்கள். நிக்கிறீங்களா தவமலர் அவர்கள்? வந்து சொன்ன கேள்விக்கு நிக்கிறாரா? ஓகே. அப்ப வாணி அவர்கள் வாங்கோ. உங்களுக்கான சொல் வந்து தாமரக்கா இல்ல. தம்பிக்கு வர தானா, படைக்கு வர டையன்னா, தீக்கு வர தீயன்னா, ஆடுக்கு வர டூனா, பட்டத்துக்கு வர இட்டன்னா, பல்லுக்கு வர இல்லன்னா, பல்லுக்கு வர பானா, மற்ற இன்னும் இருக்கா இட்டன்னா. 2 4 6 8 எழுத்துக்கள். வருதா? ஓ நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கை காட்டிட்டேன். நான் கவனிக்க இல்ல. நான் கண்டுபிடிக்கவில்லை. தந்தி பாட்டு படை நகை செய்யறதோட சம்பந்தப்பட்டது. டைம் வளமையா முடியுது. ஓகே. இல்ல சரியா. ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். செல்வி அவரை காணா. நான் சொல்லவா? அவர் கையை காண காணையில. ஓ காண இல்ல சொல்லவா? அல்லாட்டி அவர் சொல்லட்டும். கோவிப்பாரு. என்னன்னு தெரியல காணையில. நான் சொல்லவா? வந்துட்டேன்.
சொல்லுங்க செல்வி அவர்கள் சொல்லுங்க. செல்வி மியூட் பண்ணிட்டீங்க போல. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பரவாயில்ல. நான் பட்டை தீட்டுதல் சொல்றேன். ஓகே, வாழ்த்துக்கள். இதெல்லாம் சரி ஓ பட்டை தீட்டுதல். பட்டை தீட்டுதல் தான் சரி. பட்டை தீட்டு. உங்களுக்கு என்ன பரவாயில்ல. கண்டுபிடிச்ச தொண்டை கண்டு சளி வந்தா போல சத்தி வருது. அதான் ஓடினீங்க நினைச்சேன். ஓகே, அடுத்தது தாமரக்கா வந்துட்டாவா? இல்ல இல்ல. அடுத்தது பத்மினி அவர்கள் உங்களுக்கான சொல்ல. தியதிக்கு வர தீனா, வானா, மரத்துக்கு வர சானா, தண்டு சுழி நானா, மற்ற நானா, நாய்க்கு வர அந்த மற்ற நானா, மற்றது இட்டன்னா, மற்றது உம்மன்னா. அவ்வளவுதான், 7 எழுத்துக்கள். நீங்க கடைசிக்கு முதல் உம்மன்னாக்கு முதல் இத்தன்னாவா சொன்ன நீங்க? ஓமம். இத்தனை அத்தைக்கு வர இத்தனாவா? ஓமம், அத்தைக்கு வர இத்தன்னா. ரெண்டாவது எழுத்து சொன்னீங்க. ரெண்டாவது எழுத்து பானா. நான் சரோஜனை கண்டுபிடிச்சிட்டேன். அவ சொல்ல நானும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா டூ லேட். ஆனா அவ சொல்லுவா. சுவம். தீனா, வானா, சானா, தண்டு சுழி நானா, மற்ற நானா, இத்தன்னா, உம்மன்னா. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். கஷ்டமா இருக்கு எனக்கு. எனக்கு வந்திருக்கலாம் இது. வாணி, முதல் எழுத்து என்ன சொல்ல எழுத்து வந்தா? தீனா, தியதிக்கு வர தீனா. தீனா. ஓகே, நானும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன கடைசியில தான் உம்மன்னா வருமன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு தரவு தாங்க. நகைகளோட சம்பந்தப்பட்டதுதான். டைம் முடிஞ்சிருக்கோங்க. சரோஜினி அக்கா சொல்லுங்க. நவரத்தினம். 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 ஓகே, அடுத்தது செல்வி அவர்கள் உங்களுக்குரிய சொல். தானா. தானாவா? படத்துக்கு வரட்டா, பாட்டா. பானா. டா டா. பானா, படத்துக்கு வர பானா. மாவென்னா, மானுக்கு வர மாவென்னா. 3 சுழி என்ன, மற்றது இட்டென்னா, பெரிய ராவ இட்டென்னா. காற்று, அதுக்கு வர இட்டென்னா, மற்ற அம்மாக்கு வர உம்மன்னா. அதே மாதிரி அந்த ரானா, காற்றுக்கு வர அந்த இட்டனாக்கு வர ரானா. தானா, பானா, மாவென்னா, இன்னன்னா, இட்டன்னா, உம்மன்னா, ரானா. ரானாவா? எனக்கான சொல்ல உங்களுக்கான சொல்லுது. கண்ட மாற்றம். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த நேவிசக்கா உங்களுக்குரிய சொல். சொல்லுங்க. வானா. வரவுக்கு வர வானா. வரவுக்கு வர வானா. அப்பாக்கு வர உப்பன்னா, அப்பாக்கு வர பாவன்னா, தங்கைக்கு வர தானா, மற்ற தையனா, தை மாத்துக்கு வர தையன்னா, மொழிக்கு வர அள்ளினாவ மொழி, மற்றது மறைக்கு வர டையன்னா. அந்த பாவன்னாக்கு அடுத்த சொல்ல மட்டும் தானா, தம்பிக்கு வர தானா. ஓகே. கடைசி எழுத்து சொன்னீங்க. லையனா என்ன? மறை, மறைக்கு வர டை. தரைவழி பாதை. வாழ்த்துக்கள். தரை வழி பாதை. அடுத்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களுக்குரிய சொல் வந்து சானா. சட்டி, சட்டிக்கு வர சானா. மறைக்கு வர டை என்ன. டையன்னாவா? டை, மறைக்கு வர டை என்ன. சட்டிக்கு வர இட்டு என்ன. நாக்குக்கு வர நாவென்ன. அக்காக்கு வர இட்டு என்ன. பச்சைக்கு வர இச்சென்ன. ஆடுக்கு வர டூனா. கடைசி எழுத்து கானா, கம்பி. கடைசி எழுத்து என்ன?
கானா கலைக்கு வர கானா காணாவா கடைக்கு வர கடைக்கு வர கானா இது மட்டும் எழுத்துக்கள் தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் முடிச்சேன். நாட்டு வர நாட்டு நாட்டுக்கரை நாட்டு டைம் முடிஞ்சு. நாட்டு சகரை அன்னையும் சகா சொல்லுங்க. நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையோ சர்க்கரை நான் வந்தனன். ஓகே, லோஜினி நிக்கிறீங்களா? லோஜினி ஓகே, வேற காணல. வேற யாரும் நிக்கிற மாதிரி இல்ல. இப்போ தமிழ் ரகம் வரையில இன்னும் சிவமணி அப்படி வருத்தமா இருக்கான். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து தம்பிக்கு வர தானா, திகதிக்கு வர தீனா, பேருக்கு வர இருன்னா, வாளிக்கு வர வாவென்னா, மிளகாய்க்கு வர மீனா, உம்மன்னா, அம்மாக்கு வர உம்மன்னா. உங்களுக்கு சின்ன சொல்ல வந்து 6 எழுத்து. மீனாவா சொல்லுங்க. கடைசி மீனா மிளகாய். மிளகாய்க்கு வர மீனா. அவ சொல்லாட்டி நான் சொல்ல. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு நோய். நானா எனக்கு சொல்லு குத்தமே வருது இல்லவா? சொல்லுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுறவங்க. ரோஜினி சொல்லவா? யார் முதல் கண்டுபிடிச்சாள்? சரோஜினிகாவா? நான் தான். ஓகே, சொல்லுங்க. திமிர்வாதம். திமிர்வாதம். ஓகே, நானும் வர்றாங்க அதுதானே. வேற யாரும் இருக்கிறீங்களா? இல்ல தானே? ஓகே, அப்ப நாங்கள் மற்றதுக்கு போகலாம். ஒரு நிமிஷம் பொறுக்குறீங்களா? ஒரு நிமிஷம். சிவமணியா முதல்? என்ன தெரியக்கா கூட சாப்பிட்டுட்டீங்க போலியா? அவசரப்பட்டு சாப்பிட்டு தொடர்ந்து இருமல்.
படுத்த புல தலையும் பேர மாட்டாக்கட்டி இருக்கு டக்கட்டு சளி மாதிரி அவட வெளியில வந்து ஏலக்காய் இருக்கா ஏலக்காய் முனைஞ்சி இச்சில விழுங்குங்க. சிக்கடிச்சிட்டு படுங்கோ. ஓகே, சிவமணி அவர்கள் எழுதுங்க உங்களோட சொல். வத்தல் குழம்பு. வத்தல். பொறுங்க வரேன் என்ன சாமான்? ஓகே, டைம் போடல நான். வத்தல் குழம்பு. அந்த நடுவுல ஒரு இல்ல என்ன இல்ல வத்தல் சின்ன இல்லைன்னா தான் பேரு வத்தல் குழம்பு. சட்டு பெண் இல்லை. குழம்பு வந்து கொம்பள விழானா இல்ல இல்ல மற்றலானா மவ்வளவா மவுளானா. ஓகே, சரியா? ஒரு டைம் சரி. வம்பு வம்பு. வத்தல் வத்தல். வெல் வெல். வகு வகு. குழம்பு குழம்பு. குத்தல் குத்தல். கும்பு கும்பு. தம்பு தம்பு. புத்தம் என்ன தம். புத்தம் புத்தம் யா புத்தம். பூனா தம் தம். தல்லும் வருமோ? தல் இல்ல தல் வராது. நான் பார்த்தேன். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, தமிழவர்களை காணல. இன்னும் வாணி அவர்கள் சொல்லுங்க. உண்டு புல். புல். ஓகே, பத்மி அவர்கள் சொல்லுங்க. புழு புழுக்கு இந்த லூனா வருமா? பூனா பூனா இது லூனா. இது லானா. என்ன சாமான்? குழு சொன்னேன் நான். குழு எப்படி லூ வரும்? நீங்க என்ன லானா சொன்னீங்க? குழம்பு. அவ்வளவு லானா தானே சொன்னீங்க. குழம்பு லாதான் வரும். லானா தான் சொன்னேன். நீங்க லூனா இல்ல சொல்றீங்க. நீங்க ஓ சரி, நான் லானா தான் சொன்னேன். லானா என்ன நம்ம அவ்வளவு லானா தானே. ஓ, மந்த லானா தான். நீங்க லூ சொல்றீங்க. லூனா சொல்றீங்க நீங்க. அப்ப எனக்கு அது விளங்க இல்ல. அப்ப நான் குழல் சொல்றேன். திருப்பி இல்ல, சொல்லலாம். அப்படி சொல்ல இல்லாது. நீங்க கேட்டது குழம்பு அண்டு சொன்னவா வடிவா. குழல் நான் எழுதி வச்சிருக்கிறேன்னா. ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க இப்ப. நான் குழல் சொல்றேன். ஓகே, சரோஜினி. நேவிசக்கா சொல்லுங்க. பொறுங்க, நான் நேவிசக்கா சொல்லுங்க. வகுத்தல் சொல்றேன். வகுத்தல். வகுத்தல். ஓகே, வகுத்தல். சரோஜினி அவர்கள் சொல்லுங்க. நான் தழல் சொல்றேன். தழல். யா, தழல் இருக்குது. ஓகே, லோஜினி சொல்லுங்க. லோஜினி. காணையில. அவரையும் காணல. ஓகே, அப்ப திருப்பி சரோஜினி அக்கா சொல்லுங்க. இன்னொன்று தளம்பு. தளம்பு. தளம்பு வேற மைந்தளானா தளம்புக்கு. தளம்புக்கு இதுதான் வரும். தளம்புன்னு தான் வரும். தளம்பு. தளம்பு இல்ல தளம்பு. நேவிசக்கா சொல்லுங்க. நான் புகுத்தல் சொல்றேன். புகுத்தல். யா, புகுத்தல் இருக்குது. செல்வியர்கள் சொல்லுங்க. குழல். குழல்ன்றது நெருப்பு. அதுதான் முதல்ல அப்ப என்ன சொன்னீங்க? குழல். கூனா. முதல் கூனா சொன்ன. குழல்.
இது புலல் புலல் அவர் சொல்லு இல்லையா புலல்? இல்ல புலல் சொல்ல இல்ல. ஓகே, பத்மினியர்கள் சொல்லுங்க. தகு நான் சொல்லிட்டேன். தகு ஒருத்தரும் சொல்ல இல்ல. பாபு தான் சொன்னவன் பாபு பாபு. சொன்ன தகு. தகுண்டா என்ன அர்த்தம்? என்ன தகு? தகுண்டா தகுதி தகுமிகு அப்படி சொல்லி. தகுன்னு சொல்லி வராது. தகுன்னு தனியா ஒதுக்கி நிக்குமா தகு? சரியா. வாணியர்கள் சொல்லுங்க. தவம். தவம். ஓகே. தமிழர் அனில சிவமணியர்கள் சொல்லுங்க இருந்தா. இல்ல ஒண்ணும் இல்ல. வாணியர்கள் திருப்பி சொல்லுங்க. அதே மாத்தி போட்டா பதம். பத்னியர்கள் சொல்லுங்க. அது எனக்கு என்ன இனி பதம் போச்சு. நேமிசகா. எனக்கும் வரையிலேயே. என்னடா ஒன்று இருக்கு. சரோஜினியக்கா. ஆமா லோஜினி. இல்ல எங்க ஆக்கள் எல்லாம் இல்ல. எல்லாரும் மூடிட்டு எந்தட்டோனா சொல்லுங்க பாப்போம். இனி சொல்றாங்க சொல்லுங்க. என்ன குதம் நீதான் அகராதி சொல்லுங்க. மூணா இருக்குல்ல குதம். அதான் நான் வச்சிருந்தேன். ஓகே. மற்றது தபு ஒன்றும் இருக்குதானே தானா பூனா. குளத்துக்கு இந்த லானா வராது. குளம் மற்ற லானா. குதம் குதம். பூனா தானா குதம் பின்பக்கம் குதம். ஏமலா இருந்தா என்ன ஒரு அந்த சொல்லுக்கு வருமல்ல தபு. அது பேர் தானே சொல்றீங்க. ஆமாம் தம்பு தபு. கும்பு இருக்கா கும்பு? கும்பு சொல்லிட்டாரு. சொல்லிட்டேன் அவன் சொல்லிட்டேன். நான் அவர் சொல்லிட்டார். புகுதல் இருந்தது. புகுதல் வரும் தானே. புகுதல் புகுதல் வரும். புகுதல் வரும். புகுதல் ஓகே. புகுதல் வந்து இருக்குது நான் சொல்லிக்கிறேன். புகுத்தல் புகுதல் இருக்குது. அதே மாதிரி இப்ப கும்பு சொன்னீங்க. அதையும் வினைச்சொல்லாக்கினா வரும். விளங்கல கும்புதல், கும்புதல். வரும். கும்புதலா. குந்தல் என்று சொன்னவ ஒரு என்ன இல்ல கும்புதல். கும்புதல் அதென்ன என்ன அர்த்தம்? கும்புதல் கும்புதல் என்றாலும் அது அடிக்கிறது வினைச்சொல்லில வருது. இப்ப வளம் வராது. வானா இந்தள வளத்துக்கு மற்றளா தான் வரும். அது இந்தளா போட்டு எதுவும் வராதோ. ஏதாவது போட்டுக்கிட்டு வரா. இந்தளா போட்டு ஏதாவது வராதோ. வளம் உலகம் தானே வாணிய. வளம் வளம் வளம். ஆனா இருக்கு நினைக்கிறேன். என்ன இல்ல நான் பாத்திரம் இல்ல. ஆனா தானாக இருக்கு. சொல்லுங்க. தானாக தளம். தளம். அதுக்கு இருக்கு. அது தைலத்துக்கு தளம்னு சொல்றதா. தைலம். தைலத்துக்கு சொல்றதா. மற்றது என்ன சொன்னீங்க? தம்பு சொன்னதா? சொன்னேன். மம்பு தம்பு. அகராதி சொல்றேன் வச்சுக்கிறேன். நான் வத்தல் வானா வத்தல் அது வந்து அது முதலே வந்து அகராதி சொல் வந்து புதம். பூனா தானம். புதம் அறிவு. அறிவு என்று கிடந்தது. மற்ற புலகு என்ற ஒரு சொல்லும் இருந்தது. புழல் புலகு ஒரே அர்த்தத்துல இருந்தது. புலகு. மற்ற புதல். புதல் என்றா புருவம். கண் புருவத்தை சொல்ற புதல். மற்ற பூதவம். பூதவம் என்றா வாயில். வசன வாயில். அந்த வார வழி வாயில். சரி அவ்வளவு. பூதவம் அது இல்ல பூவனல்ல புதவம். புதவம். அதுக்கு வாயில் என்று இருந்தது. ஓகே. அடுத்த ஆள் வாங்க. தமிழர் காவியம் காணல. வாணி அவர்கள் வாங்க. உங்களுக்கு சொல்லு முதல் வந்ததா வந்தது. வாணி அவர்கள் தான் ரெண்டு சொன்னேன். இப்ப என்னது? இப்ப சொன்ன சொல்லு வந்து வரப்பிரசாதம். யாருக்கு? வாணி அவர்களுக்கு வரப்பிரசாதம். சாதம் என்ன? சாதம். வரப்பிரசாதம். நான் பிள்ளையா எழுதி வைக்கிறது.
ஓகே. ஓகே. தம் தம் வரம் வரம் சா தா சாரம் வரப்பிரசாதம் தானா தானே? தானா இல்லையா? வரப்பிரசாதம் தானே. சா தானா சொன்னீங்க. வராது. ஓ வரப்பிரசாதம் சாவனரானம்மன்னா. ஓகே சரி சரி, நான் தான்னு எனக்கு விளங்கினது. ஓகே. சாரம் சாதம் சாதம் பிரம் பிரம் தப்பி தப்பி தவம். தவம். அவ்வளவுதான். நீங்க அப்ப மாத்தி சொன்னீங்க, மாத்தி சொல்லலாம் தானே? வரம் வரம் சொல்லிட்டேனே. வரம் தவம் பதம். அதான் சொன்ன மாதிரி சொல்லு. தவத்தை மாதிரி சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9. வாணி சொன்ன சொல்லுகளை திருப்பி ஒருக்கா சொல்ல திருப்பி முடியுமா? இருக்கா சொல்லுங்க மெல்ல. வரம் வதம் சாதம் தம் சா தவம் பிரம் தப்பி. சாரம். ஓ சொன்ன சாரம் சொன்ன. ஓகே. இப்ப லோஜினி இல்ல நினைக்கிறேன். சரோஜினி அக்கா சொல்லுங்க, கீழே இருந்து வருவோம். சாரம் சாரம் அவர் சொல்லிட்டார். சாரம் சொல்லியாச்சு. நேவிஸ் அக்கா சொல்லுங்க. பிரபம் சொல்லி பாக்குறேன். என்ன? பிரபம் பீனாரான வரம் வரைக்காதா? பிரபம் 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 எனக்கு அர்த்தம் தெரியாது. பிரபம் இருக்கு தெரியல. பிரபம் செல்வியர்கள் சொல்லுங்க. பிரபம் சாவரம். 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 பத்மினி அவர்கள் சொல்லுங்க. வரம். அது சொல்லிட்டார் அவர். வாணி அவர்கள் சொல்லுங்க இருந்தா. தரம். ஓகே. தரம் இருக்குது. சிவமணி அவர்கள் தரம் தரம் பிரசாதம். பிரசாதம். ஓகே. திருப்பி வச்சிருக்கிறீங்களா? விரதம். 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 ஓகே. வாணியர்கள் வச்சிருக்கீங்களா? சாரதம் எதுவும் இருக்கா தெரியல எனக்கு. சாவன ராணா தானம்மன்னா ஆமா 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 இருக்கா? இல்ல நானும் எழுதின் தானே இருக்கோ தெரியா சாரதம். நானும் ஒரு சொல்ல எடுத்து இருக்கிறேன். சரியோ தெரியா சொல்லவா? பத்மினி அவர்கள் சொல்லுங்க முதல். ஓகே. எனக்கு அது வேற என்ன? செல்வி அவர்கள் சொல்லுங்க. தசா தானா சாவன்னாவா? தசாண்டா என்ன? எனக்கு தெரியாது, நான் எழுதி வச்சிருக்கேன். இல்ல நான் பாத்துறேன். அப்படி சொல்லி இல்ல. நேமிசக்கா சொல்லுங்க. சாவரம் இருக்கா? சாவரம் அது வந்துடுது. சரோஜினி அக்கா சொல்லுங்க. விதம் பிதமண்டா என்ன? பிதமண்ட இல்ல. இல்லையா? இல்ல. லோஜினி ஏமலர் தசா என்றால் புத்தி, அந்தரம், தூற்றுமம். சதா தானா சாவன்னா தசா. தசா. ஆமாம். ஓகே. வாணி முதல் சொன்ன சொல்லிட்டு பார்க்கணும். சாரதம் மகிட்ட நீங்க வாணி. தர நீங்க சாரதமா சொன்னீங்க. என்ன சொன்ன நான்? சாரதம் பண்ணுவா. சாரதம். சாரதம் 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 சொன்னோம். சாரதம். பாப்போம். பார்த்தா போயிட்டு. ஓகே. வேற சொல்லி இல்ல. என்னோட ஒன்று வச்சுக்கிறேன். தம்பி. தம்பி. சாப்பி இருக்கு. சாப்பி என்ன இருக்கு? சவரம் என்ற சொல்லி இருக்கா உங்கள்கிட்ட? தானா சாப்பி இருக்கு. சாப்பி. ஜெயமலர்களே தம்பி. ஓ தம்பியும் இருக்குது. பரதம் பரதம் என்று சொல்லியிருக்காரு. பரதம் வந்துடுது. இப்ப ஒரு ஆள் சொன்னது. ஏமலர் வாணி சொன்ன சொல் சாரதம் என்ற பூதம். சாரதம். ஆமாம். பூதம். ஆமாம். நீங்கள் தவரம் என்ற சொல்லு இருக்குதா உங்கள்ட்ட? என்னது? தானா வானா தானா அம்மன்னா? தவறமா? தவரம். இல்ல தபரம் வச்சிருக்கிறேன். தபரம். தவரம். பானா இல்ல இதுல. தவறம். தானா இருக்குதானே? தானா வானா? தபரம். தவரம். ஆமா. அது அப்படின்னா என்ன? இல்ல இல்ல அதான் கேட்டேன் நான். இல்ல என்னோட நான் எழுதல. அது இல்ல என்னோட. ஓகே. இதுல சாபம் சொல்லி இருக்கு. சாபத்தை சாபம்னு சொல்லலாமா? சாபம் சாபம். ஓகே. அவ்வளவுதான் என்னோட இருக்கிற சொல். அடுத்த ஆள் வாங்க. பத்மினி அவர்கள் உங்களுக்குரிய சொல் வந்து சிடம தானம். சிடம தானம். எல்லாம் சின்ன சொல்ல கிடக்கு.
அதுக்கு எடுக்கலாம், பன்னெண்டு சொல்லி எடுக்கலாம். ஓகே. தா தா சிடம் சிடம் தானம் தானம் சிடமம் சிரமம் சினம் சினம் மனம் மனம் தாம் தாம் காமம் காமம் என்று இருக்கோ தாமம். ராமம்ன்றது நீர். ஓ அடுத்தது மசி மசி. ஓகே. மசி தாசி தாசி தாமதம் சொல்லிட்டேன் என்ன 10 இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல இல்ல தான 10 சொல்லி சொல்லிருக்கீங்க. எத்தனை 10 வாழ்த்துக்கள். என்னென்ன சொல்லணும்னு சொல்றீங்களா இருக்கா? சிடம் சிடமம் சினம் தா தாம் தானம் தாசி மனம் மசி தாமம். ஓகேயா? இப்ப சிவமணி அவர்களோட சொல்லுங்க. நான் வந்து மரம் மரம் மேடம். ஓகே. ஓ வாணி அவர்கள் சொல்லுங்க. தரம் தாரம். ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. வாணி இப்ப சொன்ன தாரம் தாரம். தாமரம் என்று சொல்லி இருக்குது. ஓகே. தாமரம் இருக்கு. சிதானம் இருக்கா? சிதானம் சிதானம் சரோஜினி. சிதானம் இருக்குதா? சிதானம் சரோஜினி அக்கா சிதானம் இல்ல. ரசி 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 அது வராது. இரசி ஈனா வந்தா இரசி என்று வரும். தானா வராது. ஓகே. வேற யாரும் வச்சிருக்கீங்களா? என்னட்ட இல்லாம இல்ல. நானும் சிரமம் சொன்னவா சீனா சொன்னேன். ராணமானம் ஓ சொன்னேன். ஓகே ஓகே. இவ்வளவுதான், வேற இல்ல. ஓகே. அடுத்த ஆள் வந்து பத்மினிக்கு செல்வி அவர்கள். உங்களுக்கான சொல் வந்து தரும சத்திரம். தரும சத்திரம். தரும தானா டூனமான தரும சத்திரம். சத்திரம். நேரடி சொற்களே நான் 25 சொல் எடுத்து வச்சிருக்கேன். நான் அகராதி சொல்லுக்கு போயில. ஓ அதுபடியா நீங்க எடுக்கலாம். அகராதி சொற்கள் எடுக்காம நேரடி சொற்கள் எடுங்க. ஓகே. சொல்லுங்க பாப்போம்.
சதிரம். ஆறுதலா சொல்லணுமே. ஆமாம் சதிரமா அந்த கடைசி ஒழிச்சான குறிப்பு. சதிரம். ஆமாம். ஓகே. கத்தி. கத்தி. அதே வரிசைக்கே சொல்லி கொண்டு வா. மத்தி. மத்தி. கத்தி. கத்தி. அடுத்தது தரு. தரு. மரு. மரு. கரு. 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 காணாங்க இருக்கு. காணா. தானா முதல் சொன்னீங்க. தானா தானே சொன்னீங்க. தரும சத்திரம் சத்திரம் இல்ல. இந்த கருன்னு சொல்றீங்க இப்ப? இல்ல தரு தரு. தரு முதல் சொன்னீங்க. மரு சொன்னீங்க. மற்றது சானா சொன்னான். சானா தூணா சரு. சரு. சருன்னா என்ன அர்த்தம்னா தெரியா? சரு பாருங்க. தரும் பாருங்க. சமம். 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 ஓகே. சரம். 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 சிரம். பொறுங்க, மெதுவா சொல்லுங்க. நான் வெட்ட வேணும். நீங்க ஒழுங்கா சொல்லி நான் வேற இடத்துல எழுதி வச்சிருப்பேன். சரத்துக்கு என்ன சொன்னீங்க? தீனா தீனா திரம். திரம். தரம். தரம். மரம். மரம். திசம். என்னது? தீனா சானாம் என்ன போட்டேன் நான். திசம். அது என்னன்னு தெரியா எனக்கு. தருமம். சருமம். மருமம். மருமம். ஆமாம் மருமம் சொல்றேன். மானா டூனா. அடுத்தது தானா. தானா சானா மூண்டும் போட்டு இருக்குன்னா மருமம் சருமம் மருமம். மருமம் எங்க மானா? 2 மானா இருக்கு. அதானே. பரவாயில்ல. அதை போட்டுங்க. நான் வேற எத்தனை சொல்லு வந்ததுன்னு தெரியல எனக்கு. பேனை இன்னொன்று வாங்கி எழுதவும் முடியாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இல்ல கணக்க சொல்லி எழுதினபடியே நீங்க சொன்ன திசம் என்னன்னு தெரியாது. அந்த சொல்லிலேயே பாருங்க. சத்திரம் பண்ணீங்களா? எனக்கு விளங்கல. நான் நேரடி சொல்றதா 25 எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். நீங்க 2 சொல்லி எனக்கு தெரியாத சொல்லி எடுத்து வச்சிருக்கீங்க. நான் திருப்பி நான் எழுதல. அதுலயே சொல்ல பாருங்க. வெட்டுனத சத்தி மத்தி வெட்டினது. தானா போட்டேன் நான். தத்தி. அதுல மூண்டு. சரம். திரம். தரம் மரம் போட்டேன் நான். மற்றது தானா தூணா வரிசைக்கு தரு. கரு. மரு. திரு. இப்பதான் சொல்றீங்க. நான் எழுதி வச்சிருக்கிறேன். மற்றது சமம். சமம் அதுல சொல்லி இருந்தது. மற்றது திசம். தருமம். மருமம் அதுல எழுத்துல புளியன்னு சொன்னா. அது அப்புறம் தருமம் மருமம் சொன்னா அந்த சொல்லில சானாவும் தானாவும். மருமம் வராது. 2 மானா. மருமம் வராது. திசம் வராது. சரு வராது. சொன்ன சொல்லுக்குதான் சொல்லிருந்தேன். அவ்வளவுதான். சத்திரமும் சொன்னேன்னா. சத்திரம் அது எழுத படையில அதுல அந்த ஒரு சொல்லுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. நான் முதல் சொல்லுகளை போட்டுட்டு வாய் மிங்குக்கு கீழே அப்படியே விட்டுட்டேன். 14. ஓகே ஓகே. இப்ப சொல்லுங்க. அப்ப முதல் லோஜினி வரையில நினைக்கிறேன். சரோஜினி அக்கா சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எழுதலையா? நான் இதை சொல்றேன். சதி மதி சொன்னவ. ஒன்று சொல்லுங்க. சதி. ஓகே. சதி. நேவிசக்கா சொல்லுங்க. ஒன்று. மதிரம். என்னது? மதிரம். மதிரம். மதிரம்ண்டா என்ன? பாட்டுக்கு சொல்றேன். மதிரம். அது மதிரம் இல்ல. அது மற்ற எழுத்து தூணா வரணும். தூணா மதுரம் இல்ல. மதுரம். மதுரம் தான். சரி. திரமம். அப்ப திரமம். ரெண்டாந்தரம் சொல்றீங்க. அப்புறம் ஓகே. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தம். வாணி அவர்கள் சொல்லுங்க. வரையில. ததி. ததி. ஓகே. என்ன ததியா? சிவமணி அவர்கள் சொல்லுங்க. மதி. 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 ஓகே. திருப்பியும் சிவமணி அவர்கள் சொல்லுங்க. மத்திரம் இருக்கோதரியல. மத்திரம் இல்ல. மத்திரம் இல்ல. இருக்கு. கணக்கு இருக்குது. வாணி அவர்கள் சொல்லுங்க. சருமம். சருமம் சொன்னீங்க. சானா சானா சருமம். அதுதான் சொன்னீங்க. நான் சொல்லலாமாண்டு. சொல்லுங்க.
மதம் மதம் இருக்கு. மதம். ஓ இருக்கு. அந்த வரிசை கெடுங்கோ. ஓகே. நான் சொல்லவா எடுத்தது? பாருங்க வரணும். நேவிசக்கா சொல்லுங்க. சத்திரம் சொன்னாவா? சத்திரம். ஓ சத்திரம் சொல்லிட்டா. அது முதல் வந்து. சரோஜினி அக்கா வேற இல்ல எனக்கு இதுல. சதி ததி இப்ப அது சொன்னது வந்தது. சரி பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தருமதி தருமதி. ஓகே. நான் ஒன்று சொல்லவா? வரையில நான் போட்டு தருமதி. பத்மினி அவர்களுக்கு. தருமதி ஓமடா. வாணி அவர்கள் சொல்லுங்க. சதம். சதம். இப்ப சொல்லுங்க சிவமணி அவர்கள். திருத்தம் திருத்தம் தீரு ஓகே. வாழ்த்துக்கள். திருத்தம். திருப்பி வாரன்னு சொன்னா சரோஜினி அக்கா சொல்லுங்க பாப்போம். திறம் சொன்னாவா? திடம் சொன்னவா அந்த வழியில எல்லாம் சொல்லிட்டா. நேம்ஸ் அக்கா சொல்லுங்க. சம தர்மம் வராது. என்னது? சம தர்மம் வராது. சம தருமம் வராது. ரெண்டு மானம் வராது. செல்வி அவர்கள் சொல்லுங்க. சமம் வந்ததா? சமம். மருத்தி என்ற சொல்லி இருக்கா? மானா தூணா இத்தனை தீனா இல்ல மருதி நான் வாகராஜில் ஒண்ணும் எடுக்கலன்னு தான் சொன்னான். 25 சொல்லி இருக்கிறபடியே நான் மற்றதுக்கு போகல. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. சொல்லவா? நான் சொல்லவா? ஓ சொல்லுங்க. தசம் தசம். வந்துட்டு இல்ல அவர் சதம் சொன்னார். தசம். தசம் தசம் வாணி அவர்கள் சொல்லுங்க. சமம் வந்ததா? சமம். வாணி அவர்கள் சொல்லுங்க. மருதம். மருதம். ஓகே. இப்ப சிவமணி அவர்கள் சொல்லுங்க. சரித்திரம் சரித்திரம் வராது. சரி அது தீனதம் வரும். சரித்திரம் தான் வரும். சரித்திரம் வராது. மற்றது சமம். சமம் வந்துட்டு. சமம் வந்துட்டு. இப்ப என்னட்ட இருக்கிறது 2 3 4 சொல்லிக்கூடாது. சரித்திரம் சதம் சதம். திசமண்ட சொல்லி இருக்குதா போட்ட தீனா சாணாமன்னா அது நான் முதல் நான் சொன்னது என்ன நீங்க ஓ சொல்லிட்டீங்க. ஓ சொல்லிட்டீங்க. சரி வந்திருக்கு. வேற வச்சுக்கிறீங்களா? இன்னும் 2 சொல்லு நேரடி சொல்லி இருக்கு நட்ட. சதி வந்ததா? சதி சதி வந்தது. தத்தி தத்தி அது வந்துட்டு. வந்துட்டு. திரமம் வந்ததா? திரமம். அதெல்லாம் வந்துட்டு இப்ப நேரடி சொல்லி 2 வச்சிருக்கிறேன். ஒரு தடவை சொல்லாட்டு சொல்றேன். மத்திரம் என்ற சொல்லி இருக்குதா உங்கள்ட்ட? மத்திரம் நான் அகராஜ் சொல்லி ஒண்ணுமே எடுக்கல. ஏன்னா இதுல 25க்கு மேல வந்தபடியே நான் அகராஜ் சொல்ல நேரடி சொல்லிட்டா இதுல இதுல திரு திரு திருதான் ஒன்று வச்சிருக்கிறேன். ஓகே வாழ்த்துக்கள். திரு சொன்னாலுக்கு மற்ற இது திரு நான் வந்து சொன்னேன் அல்ல, திரு சொல்லியா? திரு வந்துட்டு. இல்ல திரு நீங்க திருப்பி சொன்னீங்கன்னு சொல்லி இப்படி நான் அது போடல. 2ஆம் தடவை சொல்லி தான் திரு நான் சொன்னீங்க. அது முதல்ல எழுதி வச்சிருக்கிறேன். நான் ஆரம்பத்துல எழுதி வச்சேன். நான் புறா இவர் சொல்லலன்றதுக்கு எழுதி வச்சு போட்டு சொன்னேன். இவர் முதல் தடவை சொல்லிக்க சொல்லல. வந்துட்டு அவ சொன்னோம். இன்னும் ஒன்று விடாக்கு சொல்லுங்க கணக்கோட சம்பந்தப்பட்டாக்கள் சொல்லுங்க பாப்போம். விளங்கல. கணக்கு பாடத்தோட சம்பந்தப்பட்டாக்கள் சொல்லுங்க பாப்போம். சமம் சமம் இல்ல சமம் முதல் வந்துடுது. தசமம் 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 யார் சொன்னது? சமம் ஆமா வாணி. ஓகே தசமம். மற்றது சதி யாரும் சொன்னீங்களோ? சதி வந்தது சதி விட்டுறேன். சதி மதி எல்லாம் வந்துட்டு மற்றது மதம் யாரும் சொன்னவையா? மதம். நான் சொன்னேன் மதம். மதம் வந்து இதெல்லாம் விட்டுட்டேன். ஓகே சரி அவ்வளவு தான் என்னட்டு இருக்கிறது. இனி ஆனா அடுத்த மத்தி ஆள்கிட்ட மத்தி சொல்ல இல்ல மத்தி மத்தி வந்துட்டு தேவானி மத்தி வந்து கத்தி மத்தி சத்தியில தத்தியில வந்து எல்லா வரிசையிலும் சொன்னவா? மத்தி தத்தியில போட்டுருக்கேன். வந்துட்டு. ஓகே அடுத்தது வந்து இப்ப செல்வி அவர்கள் நேவிசக்கா உங்களுக்குரிய சொல் வந்து நான் ஒரு நாள் 10 சொல்ல எழுதுனதே இல்லை. சரி அட்சய பாத்திரம். உங்களுக்கு கணக்கு உள்ளது யாரும் பெரிய எழுதுறீங்களோ பாப்போம். அட்சய பாத்திரம். ஆனா இட்டனாவ ஆனா இட்டனா சானா ஜானா அட்சய என்று பாத்திரம். இப்ப வருமா? ஆனா இட்டன்னா இல்ல இப்ப நான் வராது. அட்சய பாத்திரம். ஆனா இட்டனா சானா ஜானா
அப்புறம் பாத்திரம். இதுல 23 சொல்லு நேரடி சொல்லு தானே, அகராதிக்க போவாதீங்க. நான் அதை பார்த்து கொண்டு இருக்கலாது. 23 சொல்லி இருக்கு, தாராளமா காணும் உங்களுக்கு எல்லாரும் எழுத. ஓகே, சொல்லுங்க பாப்போம். பாத்திரம், பாத்திரம், பாரம், காரம், திரம், திரம், பாதி, பாதி, அச்சம், அச்சம், சத்தி, சத்தி 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 சத்தி. ஓகே, சத்தி, பாத்தி, பாத்தி, அதி, 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 சதி, சதி, அதிரம். அதிரமா? ஓ, அதிரம் நான் எழுதல. அதிரம் என்னது? அதிரம் அதிரம், 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 அதிரம் நான் எழுதல. அது அகராதி சொல்றது இல்ல. வேற அதிரம் அவ்வளவுதான் எடுத்திருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 10 23 சொல்லு நான் வச்சிருக்கிறேன். 2 4 6 8 10 சொல்லி சொல்லியிருக்கிறேன். சரி, அச்சம். ஓகே, அது ரெண்டு தெரியாது. அதிரமன் சொன்னது நான் என்னன்னு தெரியல, நான் எழுதல. அது அகராதி சொல்லி பார்க்கல இந்த முறை. ஓகே, இப்ப சரோஜினி அக்கா சொல்லுங்க. உண்டு சத்திரம், சத்திரம், சத்திரம் அவ சொல்லல என்ன? ஓகே, சத்திரம் சத்திரம். ஓகே, சத்திரம். ஓகே, நீங்க யார்? செல்வி அவர்கள் சொல்லுங்க. சபா ஆளோட பெயர் பாபா, ஆனா பாவண்ணா. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. நீங்கள் அறம், அறம், ஆரம். ஓகே, யார் ஜெயமலர், நீங்கள் இப்ப அவர் கேட்டார் அதிரமண்டா சொல்லி இருக்குது அல்வா, அதுக்கு சொன்னீங்கள் இல்ல அதிரம். நேவிசக்கா சொன்னவல்ல அதிரம், டூப்ளிகேட் என்று சொல்லுவோம் இல்ல, கோப்பு, அதுக்கான சொல்லி அதிரம் என்ற சொல்லி இருக்கிறது. பொருள் தோப்பு என்ற சொல்லுக்கு இருக்கிறது. ஓகே, வாணியவர்கள் சொல்லுங்க. அபாயம். அபாயம். ஓகே, ஓ, சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அத்தி, அத்தி. ஓகே, அத்தி. ஓகே, அத்தியா, அத்தி, அத்தி மரம். நீங்க இந்த திருப்பி இன்னும் சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அசத்தி, அசத்தி. வாணி அவர்கள் சொல்லுங்க. அதிரசம். 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 ஓகே, பத்மினி அவர்கள் சொல்லுங்க. பா. ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. கரம் சொன்னாவா? என்னது? கரம் சரம் வராது. ஆனா இல்ல, சானா தானம் என்ன சரம்? அது சரம், சரம் வரையில சரம். ஆனா இல்ல கரத்துக்கு சரம். சரம். சானா, சானா, நானும் வரையில வரையில நிமிஷக்கா வேற வச்சிருக்கீங்களா? அச்சயம், அச்சயம் இருக்கு, அச்சயம் அட்சயம் இருக்குது. சரோஜினி அக்கா? சாயம், சயமா? சாயமோ, சாயம் வரையில. சயம். ஓகே, சயம் இருக்குது. திருப்பியும் சரோஜினி அக்கா சொல்லுங்க. இன்னொன்று இருந்தா அத்திரம் வந்ததா? அத்திரம், அத்திரம் வரையில. வரையில. ஓகே,
நெவிசக்கா சொல்லுங்க. அரசம் இருக்குதா? அரசம் அரசம். அரசம். அரசம் நான் எழுதையில நான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அரசம் சொல்லு. அரசம் தெரியல. அரசம். ஓகே, செல்வியர்கள் சொல்லுங்க. பாயம் சொன்னவா? பாவன்னா ஞானம்னா பாயம். பாயம் தாவனம் எங்க இருக்கு? பாவன்னா பாயம். பாயமா? பாயம்ன்ற என்ன அர்த்தம் பார்த்துனீங்களா? நான் அகராஜுடன் எடுக்கல. பாக்குறேன். ஓகே, வாணியர்கள் சொல்லுங்க. பாசம். பாசம் இருக்கு. ஓகே. புணர்ச்சி புணர்ச்சி பாயம் என்றால் என்ன புணர்ச்சியா? புணர்ச்சி. ஓகே, சிவமணியர்கள் சொல்லுங்க. அயம் இருக்கா? ஆமா, அயம் என்ற சொல்லி இருக்கு. அயம். நான் சொல்ல இல்ல. யானைக்கும் கயமும் இருக்கு, அயமும் இருக்கு. அயம் என்ன அர்த்தம்? அல்ல, யானைக்கு சொல்றது கயமும் பெறும் அயமும் அயம் என்ற என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. ஒரு எனக்கு தெரிய, நான் எடுக்கல. அகராஜில் ஒன்றும் எடுக்கல. நான் ஒன்று சொல்லி வச்சிருக்கேன் கேம்ல. பொருங்க பத்மினியர்கள் பொருங்க சிவமணியர்களுக்கு பிறகு பத்மினியர்கள் வச்சிருக்கீங்களா? அதிசயம். தொப்பி. யார் தொப்பிக்கு சொல்றது அயம். அதிசயம் வரே இல்லையா இப்ப இவ்வளவு நேரம்? இல்ல இல்ல வரே இல்ல. ஓகே சொல்லியக்கா, நன்றி. அதிசயம் வரே இல்ல. ஓகே, நெவிசக்கா சொல்லுங்க. இப்ப அபாத்திரம். அது என்ன? அபாத்திரம்ண்டா அபாத்திரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ற இல்ல, அப்படி சொல்ற இல்ல, சும்மா இருக்கோ. இருக்கிற சொல்லுவது இப்ப கயாத்திரம் மயாத்திரம். நாங்க தானே இனி அவரால் உண்டாகும். ஏமல்ல, நான் ஒரு சொல்லி 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 அபாத்திரம் இருக்கிற கேம்ல நம்மளோட வேதத்திலே இருக்கு. அபாத்திரமாக இருக்கு, அபாத்திரம்னு சொல்லி. இந்த சொல்லு வந்தது தெரியல. எது பாசம் என்ற சொல்லி வருது. வந்துட்டு? ஓகே ஓகே, நான் விட்டு இல்ல. ம். வேற யாரும் வச்சுக்கிறீங்களா? பாதிரம் என்ற ஒன்று இருக்கா? நான் சொல்லவா? கொஞ்சம் பாருங்க. பாதிரம் பாதிரம் பாவன தீனரம் என்ன? இல்ல, காத்திரம் இருக்குது. ஓ, நான் ஒன்று சொல்லவா? காத்திரம். காத்திரம். பாதி பாதிரம் இல்ல. நான் சொல்லவா உண்டு? சொல்லுங்க. அபாரம் என்று ஒன்று இருக்கா? பாயிரம் தான் இருக்கு. வந்துட்டு அபாயம் இல்ல, வரே இல்ல. அபாரம் வரே இல்ல. இல்ல, அபாயம் தான் சொன்னேன் நான், அபாரம் சொல்லல. Okay. அபாரம். அபாரம். ஓகே, வேற கேம்ல தேடி பாருங்க, அபாத்திரம் சொல்லி இருக்குது. அபாத்திரம் தெரியல. வேறும் பார்த்து சொல்லுங்க. அபாத்திரம் இருக்கும். பாத்திரம். பாயாசமா பாயாசமா பாயாசம். பாயசம். யாவன்னா பாயாசம் இல்லையே. என்று சொல்லுது. பாயாசம் என்று தான் சொல்லுது. பாயசம் யாவன்னா இல்லையே. யாவன்னா வந்தா சரி வரும். ஜானதம் வருமே அது. பாயசம் பாயாசம் ரெண்டும் சொல்றவங்க தான் தெரியல. அபாத்திரம் என்றா தானம் பெறத்தகாதவனுக்கு அந்த பிச்சை எடுப்பினம் இல்ல அத்தி வந்ததா? அத்தி. சொல்லும் இருக்குது. அபாத்திரம் என்றா தானம் பெறத்தகாதவன் இறப்பான். அபாத்திரம் எனக்கு இதை போடுறதுக்கு நான் பாக்கியம் இல்லாதவன் தான் அபாத்திரம் சொல்றேன். ஓ, அத்தி வந்தது. பெரிய அபாத்திரவானா இருக்குன்னு சொல்லுவாரு. எங்க வேதத்துல சொல்லி இருக்கு தானே அபாத்திரம். ஆனா அவர்களே பாயசம் மட்டும் சொல்றதுதான். பாயசம் பாயாசம் பாயசம் இப்ப பாயசம். அந்த மறக்கிறத அயதி என்று சொல்றதா? அயதி. பாயாசம் ஜாவன்னா இல்ல வரணும். இல்ல, பாயசம் மட்டும் சொல்றது சரி இருந்தா போடுங்க. அயதி என்று வருமா? பாயசம் பாயாசம் ரெண்டும் வருமா? சொல்றது. நான் இதுல நிறைய சொல்லு வந்தபடியா அகராதிக்க போயில. 23க்கு மேல வந்துட்டுது. அப்ப இந்த அப்படியே விடுவோம். அகராதிக்க ஒன்றுக்கும் போயில. ஜெயமலர் அவர்கள் ஆனா அந்த சொல்லி அயதி நீங்க சொல்ல வருமா? சொல்லி அயதி. உண்டாக்கு. பாயம் என்ற சொல்லி இருக்குல்ல. பாயன் பாவன்னா ஜானம்னா பாயம் வந்து நான் பட்டி இருக்கு போட்டிருக்கிறேன். ஓ, தீய அயதி இருக்கா? அயதி. அசதி. அசதி நான் அசதி சொல்றேன். அசதி அசதி அயதி சொல்றேன். அயதி. அயதி என்ற அசதி. அசதி. அசதி என்றா களைப்பு. நான் அசதி சொல்றேன். அயதி. நான் திசம் சொல்றேன். திசம். ஓகே. ஓ, அபாத்திரமா நேரடி சொல்லி இருக்குது. நான் அபாத்திரமா இருந்தாலும் அப்படின்னு மண்டாட்டுல இருக்குது. அபாத்திரம் இன்னொன்னு சொல்லட்டா? இன்னொன்னு சொல்லவா? சொல்லுங்க. பாரதி. பாரதியோ நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓ, வேற எனக்கு இருக்குது. எனக்கு தான் வரையில. இதுக்கு இன்னும்
ம், பா- பா- பாஸ். அட்சயம் அபாரம் வந்து ஒன்று இருக்கா? சொன்னீங்க. அட்சயம். அச்சயம் வந்துட்டு அச்சயம் வந்தது. சயம் வந்துடுது என்ன? ஓ, சயம் சொன்னதா? சயம் வந்தது. அத்தி வந்ததா? அத்தி மரம் ஆனா ஒரு சொல்லு சக்தி அத்தி வந்துடுது. சக்தி சத்தியா? அத்தி சத்தி எல்லாம் வந்தது. வந்து சக்தி சொல்லல. நான் சக்தி சொன்னேன் சக்தி ஓ, சொன்னேன் ஓ, நான் அது வெட்டி சரி இருக்கிறேன். போட்டிருக்கிறேன். அத்தி நேவிசக்கா சத்தி. நேவிசக்கா சொன்னவா? நான் ஓ. வெட்டி- சக்தி நான் கீழே எழுதி போட்டுருக்கேன் உங்களோட. நான் சக்தி வெட்டி இருக்கிறேன். இது அவள் அந்த வேறு என்ன மற்றது ஓ, பெரிய மற்றது அம்சம் சொல்லு. அது தமிழ் அண்டிலும் அம்சம் ஒன்று இருக்குது. ஓ, மற்றது அதி உன்னதண்டைக்கு அதி என்று சொல்லி இருக்குது. அஹ், அதே மாதிரி அம்மன் சொல்லி நான் அது சொன்னேன் தானே அது நான் சொன்னேன். அதி நான் ஓ, அதி வந்துடுது முதல். அதி வந்துட்டு தான் அதி, அம்மன் அதி. சொல்லியிருக்கு. ஆனா அம்மன்னாக்கு சரி வாணி எல்லோருக்குமே ஜெயமலர் நீங்க என்ன கடைசி Okay, ஒரு ஆள் இன்னும் தானே கடைசி இருக்கிறா? ஆள் தான் மட்டும் இப்ப யாரு சரோஜினி அக்கா மட்டும் தானே பேர் இருக்கிற மற்ற பேர் காணையில. ரக்கண்ண அந்த சொல்ல கொடுப்போம். ஓகே மன்னிப்போட. ஓகே நீங்க சரோஜினி அக்கா எழுதுங்க. கதாபிரசங்கம். ஆ? கதாபிரசங்கம். கதா பிரசங்கம். ஓ இப்ப என்ன இருக்கு இடையில? இப்ப என்ன வருது? கதாபிரசங்கம். கதா பிரசங்கம். பிரசங்கம். இன்றைக்கு எழுத எழுத பேரும் அப்படியே நின்று போது ஒப்பியும் முடிச்சிட்டு அதான் பிரசங்கம். இது நேரடிச்சுட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். 16 சொல்லிக்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே சொல்லுங்க பாபம். தா தா பிரசங்கம் பிரசங்கம். சங்கம் சங்கம். தாரம் தாரம். கரகம் கரகம். கரம் கரம். சரம் சரம். தாகம் தாகம். தாம் தாம். சகம் சகம். சகம் சகம் சொன்னான் சானாகானம் சகம். ஓகே. தங்கம் தங்கம். தங்கம் முதல் சொல்லுங்க. இல்லையே. கங்கம் தானா இல்ல தாவனாதான் கிடக்கு. கானா சொல்றேன் கங்கம் கங்கம். ஓகே கங்கம். கங்கம் தேரம் சொன்னேன் நான் என்ன ஓகே பிதா பிதா பிதா. ஓகே பிதா. கதா அதான் பிரசங்கம். கதா சொல்லிடு ஓட்டிட்டு. சதா சதா. ஓகே கதா யோசிச்சோ சொல்லக்கூடாது இனி. சரி அவ்வளவுதான். 1 2 3 4 இதெல்லாம் 5 சொல்லிருப்பீங்க. 6 7 8 9 10 11 12 13 14. வாழ்த்துக்கள் 14. ஓகே இப்ப லோஜினி சொல்லுங்க பாப்போம். லோஜினியில சொல்லில நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எழுத ஜெயமலர் நான் விடைபெற போறேன் ஒரு சொல்லிட்டு போட்டேன் அல்லது பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு போங்க. தப்பி தானா தப்பினா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். துப்பிட்டு போறீங்க. நான் எழுதி வச்சத. நன்றி வணக்கம். ஐயோ, நன்றி வணக்கம். அதே இதை மாத்தும்போ நீ என்ன ஒரு சொல்லி இருக்கு. பிரச்சனை இல்ல. நன்றி வணக்கம். நன்றி இரவு சந்திப்போம். நன்றி வணக்கம். ஓகே இப்ப நேவிசக்கா சொல்லுங்க உண்டு. காப்பி என்னது?
காப்பி கோப்பி காப்பி காப்பி இல்ல. ஏன் காவன்னா அங்க இருக்கு. காவனா கதா இங்க பாருங்க, இந்த இந்திய தமிழை பூத்து அதுங்கன்னு சொல்லியாச்சு. காப்பி இருக்குதானே மற்ற நான் தனியா அகராதி சொல்ல மட்டும் சொன்னேன். அகராதி சொல்ல எடுக்கல இதுக்குள்ள. தனி சொல்ல மட்டும் சொல்லுங்க. இல்ல, அப்ப நான் அகராதி காசம் சொல்ல அதுக்கு மட்டும் பதிலா சொல்லுங்க. நான் காசம் கேட்டுருவேன் காசம் காவன்னா இல்லையே. கசம் காசம் இருக்குதானே காவன் அங்க இருக்குது. எங்கடாது? ஐயோ கதாபிரசங்கம் என்ன அதான் காப்பி தயவு செய்து அந்த தமிழை கதைக்காதீங்க ப்ளீஸ். பாத்தீங்களா நான் ரெண்டையும் ஓகே, காவன பத்மினி சொல்லுங்க. ஆ, சப்பி. சானா உப்பன்னா பீனா சப்பி. வந்துட்டு சப்பி சப்பி வந்துட்டு சப்பி எனக்கு இல்ல. தெரியா, நான் வரையில சப்பி இருக்கு. இல்ல 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 சொல்லியாச்சு. செல்வியா நான் கதைங்க. சொன்னேன் நான். சொல்லிவிட வெட்டல. ஓகே 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 ஓகே. சப்பையத்தான் துப்பிட்டு போன வாணி அவர்கள் சொல்லுங்க. எங்க இப்போ எல்லாரும் கூட சதா அதான் வந்துட்டேன் சதா அவர் சொன்னவர் நினைக்கிறேன். அவர் சதா கதா பிதா மூன்று சொன்னவர். அவர் சதா கதா பிதா எல்லாம் தெரியா. சொன்னீங்க. ஓகே, சிவமணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். கரகம் கரகம் இருக்கு. கரகம் வந்துட்டது. கரகமும் அவர் சொன்னவர். சொன்னாங்க. அவர் சொன்னவர். கப்பி கப்பி அப்ப கப்பியும் வந்துட்டது. நான் ஒரு சொல்லி வச்சிருக்கேன் தாம்பிரம் இருக்கா தாம்பிரம் தாம்பிரம் அதை நான் அகராஜில் ஒன்றும் எடுத்தே இல்லை. நான் இனி பார்க்கல அது. தாம்பிரம். கசம் கசம் இருக்கு. ஓ, கசம் இருக்குது. நான் காசம் சொல்லிட்டேன் கசம் கரசம். கரசம் கரசம் இல்லையா? கரசம் கரசம். கரசம் இருக்கு. ஓகே, கரசம் இருக்குது. வேற கபி கபி கபின்னா என்ன? கபி வந்து பேரும் இருக்கு. கபி வேணும். சபிக்கிறது சபிக்கிறது இல்ல காண அவ கானா சொல்ற காபி. இதுல வந்து இன்னொரு சொல்லு கூட சரங்கம் இருக்கு. நான் ஒன்று சகா வந்துட்டுதா. என்ன வாணியர்கள் என்ன சொன்னீங்க? சரங்கம் சரங்கம். சானாவா? ஓ சானாரான் அங்கனக்கானம்மண்ணா. சரங்கம்டா இது எனக்கு தெரியல. நான் மற்ற இன்னொரு இடத்து போட்டு செய்து வச்சுக்கிறோம். அப்படி தானா போடுங்க. தா கரங்கமா தானா தானா தாவன்னா அது அது தாவன். நானும் பிள்ளையா தானே அதில் வச்சிருக்கேன். கபின்னா கேம்ல இருக்கா. குரங்குக்கும் ஒரு அடையாளம் ஒரு பெயர். கபி கபி கானா கவி கபி. ஓ அது கானா கானா வீணா. வீணா. கானா வீணா தான் குரங்கு. கபி வீணா வராது. வீணா அது தெரியும் இருக்கு. ஆனா கபியும் குரங்கண்டு போட்டிருக்கு. தெரியல. நான் கவி தான் குரங்கன்னு ஓ பார்த்தேன். அதுவும் இருக்கு. தாரம் சொல்லிட்டாங்களா? யாரும் தாரம் சொல்ல இல்ல. சொன்னது தாரம் வந்துடுது. தாரம் வெட்டியாச்சு சொன்னேன் நான். ஓ தாரம் எல்லாமே வெட்டுப்பட்டுடுது. இப்ப அந்த ககமண்டு தான் கிடக்கு. ககமண்ட முதல்ல உங்களுக்கு சொன்னான். ககமண்ட அம்புன்னு சொல்லி அம்பு பறவை அதற்கு இருக்குது. ககமுக்கு எங்க இருக்குதானே கதமா ரெண்டு கானா இருக்குல்ல இதுல. இல்லையே கதாபிரசங்கம் ஓ ரெண்டு ரெண்டு கானா இருக்கு. கானா கானா மன்னா. ககமண்ட அம்பு அல்லது பறவை கன சொல்லி இருக்கு. அதுல அம்பு ஒன்று எழுதி வச்சிருக்கேன். முதல்ல சொன்னானு ககம் உங்களுக்கு இதுல. நான் நல்லா ஓகே, இனி லோஜினி வாங்கோ. ஓம் நன்றி. ரோஜினிக்குரிய சொல் வந்து சரி, உங்களுக்கு தங்க பதக்கத்தை தாரோம். தங்க பதக்கம். தங்கப்பதக்கமா தங்கப்பதக்கம். இப்ப என்ன வருதோ தங்க ஓகே சொல்லுங்க பாபு. என்னடா சொல்லேன் காணல. தங்கம் தங்கம் பதக்கம் பதக்கம்
பக்கம் பக்க பகம் பக்கம் மெல்ல 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 வா, மெல்ல. மெல்ல மச்சிடுங்க. பக்கம் பகம் தம் தம் பங்கம் அங்க சொன்னீங்க இப்ப கங்கம் பங்கம் பங்கம் கதம் கங்கம் சொன்னீங்க. ஓகே முதல் தங்கம் இப்ப பங்கம் ஓகே. கதம் கதம் தபம் தபம் அவ்வளவுதான். நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 8. கப்பம் இனி சொல்லுங்க. ஹலோ சொல்லிட்டீங்க. கப்பம் சொல்ல இங்க நான் அதை வெட்டி வச்சிருந்தேன். நான் இங்க வைங்க காட்டுறேன் பாருங்க. எழுதின நான் கம்பம் தான் இந்த கப்பம் என்று சொல்லி பார்க்கிறேன். ஓகே 10 சொல்ல. ஓகே இப்ப சிவமணி அவர்கள் சொல்லுங்க. ஒன்று எனக்கு இருக்கு. அவர் சொன்னதே மாத்தி மாத்தி போடலாம். ஓ பதம் கதம் சொன்னவர் நீங்க மாறி சொல்லுங்க அப்படின்னா. தபம் சொல்லிட்டார். அதுவும் சொன்னவர். ககம் ககம் நீங்க சொன்ன ககம் இப்படி சொல்லி கொண்டு போங்களேன். 2 3 நாங்க எழுதி போட்டுருக்கிறோம். இல்ல எல்லாம் ஒரே சொல்லு மாதிரி வருது. இல்லைன்னா மற்றவர்களுக்கு கிடைக்காது. அப்படி மட்டும் சொன்னா சொல்லி கொண்டு போங்க. மற்றவர்களுக்கு கிடைக்காது. ஓகே வாணி அவர்கள் சொல்லுங்க. பதம் பதம். ஓகே என்னட்ட கேளுங்களேன். பத்மினி அவர்கள் சொல்லுங்க. தக சக தக 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 தானா கானா ஓ தக. செல்வியர்கள் போயிட்டார். நேம் சக்கா சொல்லுங்க. நான் எடுத்து வச்சது தரம். எங்கட இங்க கிரானா டானா அங்க இருக்கு. தங்க பதக்கம். பரம் பரம் எங்க டானா சொல்றீங்க? டானா இருக்கா இதுக்கு? பரம் பரம். எங்கட கிரானா தங்க பதக்கம் எங்க ரானான்னு கேக்குறோம். ஓமடா பரம். நான் அந்த டானா வச்சுக்கிட்டு கரம் தரம் என்றால் இங்கிலீஷ் ஓகே சரோஜினி அக்கா சொல்லுங்க. பதக்கம். தானா காணாமன் தானா கானா. ஓ தகம் இருக்கு. ஓகே ரோஜினி வச்சிருந்தா சொல்லுங்க. இல்லையாக்கா நான் எழுதலையா. ஓகே திருப்பி சரோஜினி அக்கா சொல்லுங்க பாபா. இருக்கா? பதங்கம் பதங்கம். பதங்கம் பானை பதங்கம் இருக்கு. ஓகே நேவிஸ் அக்கா சொல்லுங்க. நான் டானா எழுதி வச்சுதான் எல்லா இதையும் போட்டு வச்சிருக்கேன். தங்க பதக்கம் எழுத தெரியாம இருக்கீங்க. அதுதான் இந்த டானாவே கன்னட சொல்ல எடுத்து வச்சிருக்கேன். பத்மினி அவர்கள் சொல்லுங்க. கக்கம் சொன்னவரா கக்கம் தக்கம். காணா என்ன காணாம தக்கம் தக்கம்டா என்ன? தக்கம். ஓ இருக்கு தக்கம். ஓகே தக்கம். வாணி அவர்கள் சொல்லுங்க. இருக்கு கணக்கு. நீங்க என்ன? சிவமணி அவர்கள் சொல்லுங்க. தங்கம் சொன்னவாவா தங்கம் ஓ தங்கம் தான் அவர் முதல்ல தங்கம் முதல் வந்தது. கானா கானா கங்கம் இல்ல கங்கம் என்ன? ஆ. கங்கம் சொல்லி இல்ல. இல்ல சொன்னவர் கானா கங்கம். சொன்னவர் தங்கம் சொல்லி கங்கம் காணா சொல்லுங்க தங்கம் பங்கம் சொல்லி சொன்னவர். பங்கம் சொன்னீங்க. கங்கம். ஓ சாரி. இது கங்கம். கங்கம்டா என்னன்னு தெரியுமா? சீப்பு சீப்புக்கு சொல்றது. ஓ சீப்பு. ஓகே ஏமலர் நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க பாபு. வணக்கம். நீங்க எப்ப வந்தீங்க? வணக்கம். 10 நிமிஷங்களாக நிக்கிறேன். வாக்கு கூட கேட்கறதோட நிக்கிறேன். அப்ப நீங்க குரல் காட்டையில் எங்களுக்கு தெரியாது நீங்க இருக்கிற. நான் மைக்க ஓ பண்ணிட்டு உங்களோட கதைக்கிறேன் கொஞ்ச நேரமே. அதனாலதான் வேந்து பார்த்தேன். ஓகே இந்த வீரக்கு சொல்லுங்க பாபு. தம் பண்றது வெறும் தானே. தம் அது வந்துடுது. அவர் சொல்லிட்டாரு. அப்பம் அப்பம் என்ன கப்பம் வந்துட்டு அது. வந்துட்டுது. ஓ யா யா இல்ல கப்பமா? லோஜிக் சொன்னவாரு. கப்பம் சொல்லு. இல்ல இல்ல அவ கப்பம் சொன்னா கங்கம் சொன்னவா. இல்ல கங்கம் கப்பம் தங்கம் சொன்னவா கப்பம் சரி போட்டு கப்பம் தான் கடைசியா சொன்னேனே எழுதி கப்பம். ஓகே ஓகே. பொறுங்கோ ஏமலர் சொல்லட்டானே நீங்க ஓகே அவர் மற்ற இவரே சொன்னவர். ரோஜினி சொன்னவர். சரி ஓகே. நீங்க என்னக்கு தாங்க வேற சொல்லி பச்சு இருக்கு. வேற யாரும் சொல்ல இல்லையா? தகம் தகம் வருமா தகம் தகம் நான் சொன்னேன் இப்போ. தகம் தானா கானா பொறுப்பு வரும். அது ஆல்ரெடி வந்துடுது. அது வந்துடுது. தகம் கதம் வந்துட்டுது. தபம் வந்தது. அதை மாத்தி எழுதுன்னு சொல்லல. பதம் 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 பதம். பதம் இல்ல நான் சொன்னேன். பதமா? நான் எப்போ சொல்லிட்டேன் பதம்.
பக ஓ பழம் பக்கம் வந்துட்டு நான் மாறி முதல் போட்டு வந்து வச்சிருக்கேன். சரி போட்டு சொன்னேனா? சரி ஓகே. இன்னும் ஒரு சொல்லு 2 சொல்லி இருக்குது. கபம் வந்ததா? கபம் கபம் வந்துடுது முதல். கக்கம் வந்ததா? கக்கம் இல்ல கக்கம் வரையில. கக்கம் ஓகே ஒரு இருக்கு. சொல்லி இருக்கு. ஆமா வேற கக்கத்துக்கு இத்தனை இல்லையே. பக்கம் காண காணா காண காணாமண்ணா. சரி. 2 காண இருக்குதானே? ம் கக்கம். கக்கம் இருக்கு. மற்றது இன்னொன்று பக்கம் இருக்குது. பக்கம் சொல்லிட்டு நம்ம பக்கம் பக்கம் சின்னவன் முதல். ஆ. இதுல கங்கதம் ஒரு சொல்லி இருக்குது. கங்கதம் என்றாலும் சீப்பு தான். கங்கம் என்றாலும் சீப்பு, ஓ கங்கதமும் கங்கர். சீப்பு தான். ஓகே கங்கம் பண்ணாச்சு. மற்றது இது கதகம் என்று சொல்லி இருக்குது. கதகம் என்ற ஒரு மரத்தின் பேர். தேற்றா மரம் என்ற ஒரு மரத்தின் பேர். மற்ற பதகம் என்ற பறவை. அவ்வளவுதான் இருக்கு. ஓகே. அப்ப இப்ப வேறு மந்தபடியா வேறு சொல்ல கொடுப்போம். உங்களுக்கான சொல் வந்து அவ்வளவுதானே. உங்களுக்கு தான் வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கை தத்துவம் இத்தனை வருது நடுவில். வாழ்க்கை தத்துவம். இல்லன்னா இத்தன்னா கையன்னா இத்தன்னாவா? இட்டனா இல்ல, வாவன்னா இல்லன்னா கை இத்தன்னா வருமா? ஓ நடுவில் இத்தனை வருது. தத்துவம் என்ன? தத்துவம். ஓகே. ஓகே. வாழ்க்கை வாழ்க்கை தத்துவம் தத்துவம் கை கை வாத்து வாத்து சுத்தம். சுத்தம் நாகத்துக்கு ஒரு பேரு சுத்தம். துத்தம். ஓகே. தம் துத்தம். தம் பொருங்க வரும். துத்தம் தம் தம் துவம் 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 வதம் வதம். அவ்வளவுதானே? என்ன வாகை 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 மரம். வாகை. ஓகே. 1 2 3 4 5 6 7. பத்து பத்து கண்டு இருக்கல. பத்து இல்ல இல்ல அது எழுதினதான் அந்த சொல்லுங்க. டைமுக்கு சொன்னா சரி. அவ்வளவு நான் எழுதினதுதான் சொல்றேன். இப்ப எழுதாத சொல்லல. பத்து அது மணி வச்சுக்கிறேன். 10 ரெண்டு சொல்ல எழுதி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் எனக்கு சொல்லி இருக்கீங்க. என்ன வாழ்க்கை தத்துவம் கை தம் துவம் பத்து வாத்து துத்தம் வாதம் வாகை வதம் துக்கை அண்டு மொண்டு எழுதினா அது அப்படி வேற மாதிரியா துக்கை. துவமண்ட என்ன துவமண்ட? துவமண்டா துவம்சம் செய்யறத சொல்றது. இல்ல, துவமண்டது 2 2ஆம் நம்பர். அது துவி. அது சொல்லுதான். துவமண்ட 2. துவி துவம் எல்லாம் துவி துவம். அர்த்தத்துல இருக்கு. துவம்சம் செய்யறதுக்கும் துவம் என்று சொல்றவே. ஓகே. ஓகே. இப்ப சோனியோட சொல்லுங்க. அப்ப வேற நீங்க வச்சிருந்தா தக்கை தக்கை தக்கை. ஓகே. வாணியோட சொல்லுங்க. நான் தவம். தவம். ஓகே. மற்றது பத்மினி சொல்லுங்க. கைது கைது கைது. ஓகே. செல்வியர்கள் நேவிசக்கா சொல்லுங்க. தகை. தானா கை என்ன? தகை. தகை. ஓகே. ஏமலர் இன்னும் ஒரு சொல்லலாமா? நான் கேட்க சொல்லுங்க. நான் போடும்படி வரேன். சரோஜினி அக்கா சொல்லுங்க. வாதம். வாதம் சொல்லிட்டேனே. நான் சொல்லிட்டேனே வாதம். நீங்க வாகை தான் சொன்னீங்க. இல்ல வாதம் சொன்னேன் நான். வாத்து சொல்லி வாதம் சொல்லி கடைசியா வாசிக்கவா? கடைசியா வாசிக்க சொன்னவன் நான் பட்டு நண்பராது.
நானும் தான் சொன்னேன். ரெண்டாம் தரம் வாசிக்க ஓகே சொன்னேன். லோஜினி எழுதி வச்சுக்கிறீங்களா? அப்ப இல்ல அப்ப இப்ப சொல்லுங்க நவுலா நீங்க வாள் வாள்ன்றது வாவன்னா ஈழன்னா வாள். ஓகே மன்னிப்போட இல்ல ஜெயமலரஞ்சி ரெண்டு. வேற யாரும் வச்சுக்கிறீங்களா? நான் வச்சிருக்கிறேன் சொல்லுங்க வாணிமோகன் சொல்லுங்க. வாழ்த்து வாழ்த்து வரை ஓகே வாழ்த்து தத்து நான் ஒன்று சொல்லவா? ஓகே சரோஜினி அக்கா பதினொன்று சொல்லுங்க. வாது வாது ஓகே வா இருக்கு வா. தனி வாது இல்ல என்ன சொல்லிடும். அடுத்தது ஏமலர் கைத்தவம். என்னது கைத்தவம் சொல்லுவினம். கைத்தவம் கைத்தவம் கைத்தலம் தான் சொல்லுவினம். கைத்தவம் வராது. வாது வந்துடுது தத்து வந்துடுது. வேற வகை நான் சொல்றேன் வகை வகை வத்து நான் வத்து சொல்றேன் வத்து நேம்சக்கா வத்து ஓகே கை தத்துவம். அது என்ன கை தத்துவம்? இன்னொன்று போடுறான் தத்துவம் கையில இருந்து வராது. வராது. சும்மா சொல்லி பார்த்தேன் சரி வந்தா. ஓகே பெட்டர் அந்த வாது இன்னும் ஒன்று இருக்கு. ஏமலர் கால் ஒன்று இருக்கு. கால் உரியம் கால் காவன்னா ஈழன்னா காவ இல்ல இல்ல சொல்ல காவனாங்க இருக்கு இல்லையா? காவன்னா இல்ல. ஓகே இதுல வந்து வது கண்டதுக்கு ஒரு அர்த்தம் ஓ இருக்குது. வந்து நானும் எடுத்து வச்சேன். நானும் சொல்லுங்க நான் நீங்க முடிக்கல என்ன நீங்க முடிச்சிட்டீங்களா? ஓகே வேற யாரும் பச்சிருந்தா சொல்லுங்க. வேற தகை என்று ஒரு சொல்லும் இருக்கு. தகை கைது வந்து கைது வந்துடுது முதல்ல சொல்லிட்டு முதல் வந்துடுது. ஓகே இவ்வளவு இருந்தா நாங்களே இன்னைக்கு கூட்டி சொல்லுவோம். தத்துவம் சொல்லியாச்சு. ஓகே தத்துவம் அதானே வாழ்க்கை தத்துவம் எல்லாம் வந்துடுது. சொல்லுங்க பசியும் வந்துட்டு உங்களுக்கு பசி வந்து சாப்பிடாம இருக்கிறேன் நான் இன்னும். சரி சாப்பாட்டை போட்டு வாங்க. நான் நன்னி கூட்டுறது கிடையாது. அதுதானே இவ்வளவு தானே நிகழ்ச்சி முடிஞ்சது. நீங்க முதல் 2 பகுதிக்கு வேற இல்லையே 3 பகுதியா நடத்துறேன். நான் இப்ப ஒரு கடைசி பகுதி தான் வந்தேன். அது இப்ப நான் வந்த உடனே தானே பங்கு பெற்றினான். சில நேரம் லேட்டா வந்த பகுதி 3க்கு தான் வந்திருக்கீங்க. அப்ப நேரங்களுக்கு முடிஞ்சாத. ஓகேம்மா நன்றியா. நான் விட வர்றேன். ஓகே இனிதான் ஜாமியா. நன்றி நன்றி வணக்கம். வாணிமொழி சாரிய கலட்டுங்கோ. வடிவான சாரி கட்டிக்கிறா எங்கிட்ட சொல்றீங்க. அங்க குசினிக்கு மேல இருக்கோ இல்லாட்டி முதல்ல ஆல்ரெடி செய்தாச்சா? இங்க ஒரு ஆள் அமைத்திருக்கிற வேலைக்கு இனி அப்படித்தான் செய்யணும். அதானே இல்ல இடமே செய்துட்டால் சமைச்சிட்டேன். காலமே ஓ அம்மாடா செய்யிட்டேன். ஓ அது நேற்று முந்தின 2 காய் கேட்க சொன்ன மாதிரி இருக்குவாங்க. எது அம்மாட தோசை அது எங்கட அம்மாட இன்றைக்கு பல அம்மாக்கள் நேற்று முந்தின நாள். நீங்க எல்லா அம்மாக்களையும் சேர்த்தா இந்த அம்மாட நாளோட. ஓகே இன்றைக்கு வெற்றியாளர் யார்? சிவமணி அவர்கள். சிவமணி தான் வெற்றியாளர். இன்றைக்கு 52 புள்ளிகளோட முதலிடத்துல. வாழ்த்துக்கள். பிராவோ. 52 புள்ளிகள். மற்ற 2ஆம் இடத்துல நேவிசக்கா 42 புள்ளிகளோட முதல் முதலுக்கு கூட சொன்ன 42 புள்ளிகளோட 10 புள்ளி குறைவுதான் நவ விட இருந்தாலும் 42ஓட நீங்க 2ஆம் இடத்துல நிக்கிறீங்க. 3ஆம் இடத்துல வாணி அவர்கள் 35 புள்ளிகளோட நிக்கிறார். 4ஆம் இடத்துல பத்மினி அவர்கள் 34 புள்ளிகளோட நிக்கிறார். நான் சொல்லலே ஆனா உங்களுக்கு சொன்னேன் நான் என்ன. சரோஜினி அக்கா அவர் 28 புள்ளிகளோட நிக்கிறார். செல்வி அவர்கள்
செல்வியர்கள் இருக்கிறார் அதுக்குள்ள 38 புள்ளிகளோட. அது எடுத்துருக்கோம். அவர் முதல் இதுக்குள்ள சொல்லிட்டாரு 38 புள்ளிகளோட இருக்கிறார். அவ என்ன தானே அவ விடுங்க. ரிப்பீட்ல வரவே லோஜினி அவர்கள் அவரும் நவல் அவர்கள் பிறகு வந்தபடியால் அவர்கள் 15 புள்ளியும் 14 புள்ளிகளோட இருக்கிறார்கள். ஆனா நீங்க ஜெயமலா அவர்களே அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி டைமுக்குள்ளேயே முடிச்சிடுங்களா. ஏண்டா இப்போ இதுக்கு பிறகு 4 பேர் வருவார்கள், நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி வராது, வந்து குதிக்க இயலாது. ரஜினிகாந்த் மாதிரி நிகழ்ச்சி பரவாயில்ல செய்வாங்க தானே செய்வாங்க அப்படி தாண்டாம நேரத்துக்கு சொல்லிட்டு நிறைவான நேரம் எடுத்து போட்டு நீங்கள் அவரோட நிறைவு கொண்டு வாங்க. ஏண்டா இதில் எல்லாரும் காஞ்சி கொண்டு இருக்கிறோம் காலையில இருந்து. இல்ல 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 நான் உங்களுக்கு சொல்லல, நீங்க இடையில வந்தது நான் அதை சொல்லல. ஆனா என்னண்டா நேரங்கள் ஈடுபடும், நேரங்கள் வெள்ளிக்கிழமையில மற்ற பசியிலையும் இருக்கிறவர்கள் தானே. இப்பதான் வந்துட்டு வந்துட்டு இதுக்கு அப்புறம் ஜெயமலை தொடர்வார் என்று நினைச்சா அது தவறு என்ன. அப்ப அது பிள்ளை நீங்க நேரத்துக்கு இப்ப நிறைவான நேர் என்று எடுத்து போட்டு மற்றவர்கள் அடுத்த கிழமை வாங்கன்னு சொல்லிட்டு செய்யுங்க நீங்க. ஏன்னா நீங்களும் காலையில இருந்து இருக்கிறீங்க, எல்லாரும் இதுல இருக்கிறோம் என்ன. ஓ அத கொஞ்சம் 2 கிழமைக்கு பங்கு வைக்க மாட்டேன் ஜெயமலக்கா. நானும் வார வெள்ளிக்கிழமை நாட்டுக்கு தான் வாரோம். நாங்கள் நெதர்லாந்துக்கு கிட்ட வரீங்களா தூரம் வரீங்களா? சின்னவரோட கிட்ட இல்ல வளமையா வார தூரம் தான் நினைக்கிறேன். நேற்று போறாங்க ஆச்சரிய இடத்துக்கு என்னவே சிவமணி அம்மலாஜிட்டோட போறேன். எல்லாரும் போய் ஓடி வாங்க சந்தோஷமா. ஒரு அவசரத்துல வரம் போயிட்டு அடுத்த லீவுக்கு வந்தா அப்படி ஒரு சந்திக்க யோசிப்போம் பாப்போம். இவற்றை அக்கா இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப அதனால சிறப்பாக அமையட்டும் எல்லோருக்கும். இனிய நானும் வைகாசி அடுத்த மாதம் 3 கிழமை நானும் லீவ் எடுக்கிறேன். போறீங்களா? திடீரென்று தான் முடிவெடுத்தது. ஆனா அதுக்கிடையில காலுக்கு ஊசி போடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. பாப்போம், அதையும் போட்டுட்டு தான் போக வேண்டிய வேறு. சந்தோஷம் சந்தோஷம் கொஞ்சம் பண்ணுங்க. பிரைவேட்டா தான் இந்த ஊசிக்கு தண்டு 2000 ரூபாய் அந்த ஊசி. ஓ எங்க அங்கயா? இல்ல இல்ல இங்கதான் போட்டுக்கொண்டு தான் போக போறோம். 2000 யூரோவா? யூரோ என்ன சாமா? அதை விட நீங்க ஊருக்கு போற நீங்க போடலாமே அங்க. அங்க இல்லையே அது அப்ப நாட்டு வைத்தியத்துல வாங்குங்க. அதுல இப்ப செய்து கொண்டு இவ்வளவு நேரம் நாட்டு வைத்தியத்தால 2000 யூரோவை கொடுக்கறத நீங்க அங்க போய் அழகான ஒரு கை வைத்தியரை பார்த்து செய்யிட்டு வாங்கோ. அங்க என்ன நின்று செய்யணும், நின்று அவங்களோட இடத்துலயே நின்று செய்யணும் சொன்னா அப்ப நான் தனியா நின்று கஷ்டம். பாப்போம் யோசிக்கிறேன். 2000 யூரோவுக்கு என்னத்தை வாங்கி போட்டிருக்கீங்க? அது இன்னும் போடையில அவங்கள நேற்று தான் இமெயில் வந்தது எங்களுக்கு. அது செய்யலாம்னு சொல்லி இருக்கிறாங்க, அந்த ஊசி போடலாம்னு சொல்லி காலுக்கு. முழங்கால் பிரச்சனையா? எனக்கு முழங்கால் ஒரு கால் அவன் அப்புறம் செஞ்சே சொல்லி இருக்கிறான். நான் தான் செய்யாமல் வேற ஏதாவது செய்வோம் கொண்டு இருக்கிறேன். இல்ல இங்க எல்லாம் செய்திருக்கீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச கணவர் செய்யணும் தேஞ்சதுன்னா செய்யலாம். இப்ப நான் ஒரு வாரம் செய்துட்டேன். அது நான் அங்க 44 வயது 42 வயதுல செய்துட்டேன். மற்ற காலம் பண்ணோம்னா கொஞ்சம் பயமா கிடக்கு. சரியா கொஞ்சம் நிறைய கொண்டு வந்துட்டு பேசுவோம். பதிவு நான் முடிக்கணும். நிறைவுக்கு வருகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. எல்லோருக்குமே சிறப்பான